ஹல்லேலூயா. எல்லாம் கரங்களை அசைத்து ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அருமையான இந்த மாலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களை யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சபையின் சார்பாக உங்களை வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நாம் நம்முடைய கண்களை மூடி நம்முடைய தலைகளை சாய்த்து நம்முடைய சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தி சற்று நேரம் அந்த ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு இந்த நாள் முழுவதும் கர்த்தர் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்தார் அல்லவா? அந்த ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லுவோமா? நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கர்த்தர் நம்ம எல்லா தீங்குக்கும் நம்மை விலக்கி நம்மை பாதுகாத்தார் அல்லவா? அந்த ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லுவோமா? நன்றி செலுத்துகிறோம் ராஜா, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கடந்த நாட்களில் அநேக பிரச்சனைகள் மத்தியில், போராட்டங்கள் மத்தியில், பாடுகள் மத்தியில் நம்ம கடந்து சென்ற பொழுதும் எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் நம்மை கிருபையாய் நம்மை பாதுகாத்து கொண்டார் அல்லவா? அந்த ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லுவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம எல்லா தீங்குக்கும் நம்மை விலக்கி பாதுகாத்தார் அல்லவா? அந்த ஆண்டவருக்கு எல்லாரும் கரங்களை உயர்த்தி நன்றி என்று சொல்லுவோமா? நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. சத்துருவானவன் நம்மை தொடாதபடிக்கு அவருடைய சட்டைகளின் மறைவிலே நம்ம வைத்து பாதுகாத்து கொண்ட அந்த ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லுவோமா? நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் நம்ம பயந்த நாட்களெல்லாம் கூட கர்த்தர் நமக்கு கிருபையாய் நமக்கு பலன் தந்து நம்மை பாதுகாத்து கொண்டார் அல்லவா? அந்த ஆவியானவருக்கு நன்றி என்று சொல்லுவோமா? நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் நான் சமீபமாய் இருப்பேன் என்ற வார்த்தையின்படி கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிட்ட போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமா இருந்தார் அல்லவா? ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லுவோமா? எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லுவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியங்களை வாய்க்க பண்ணுவார் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் நம்முடைய காரியங்களை எல்லாம் அவர் வாய்க்க பண்ணினார் அல்லவா? ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லுவோமா? நன்றி செலுத்துகிறோம் ராஜா. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து நாட்கள் அனுகூலமான துணையானவர் என்ற வார்த்தையின்படியே கர்த்தர் எல்லா சூழ்நிலையும் நமக்கு துணையாயிருந்து நம்மை பாதுகாத்தார் அல்லவா? அந்த ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லுவோமா? உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார் என்ற வார்த்தையின்படி சத்துருக்களுக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாதபடி கர்த்தர் நம்முடைய தலையை உயர்த்தி வைத்திருக்கிறார் அல்லவா? அந்த ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லுவோமா? நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கிளங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்ற வார்த்தையின்படி நம்ம போகிற இடங்களெல்லாம் கர்த்தர் நம்மோடு கூட வந்து நம்மை வழிநடத்தி நம்மை பாதுகாத்து கொண்ட அந்த ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லுவோமா? நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. என்னிடத்தில் வருகிறவன் நான் புறம்பே தள்ளுவதில்லை என்ற வார்த்தையின்படி கர்த்தர் நம்மை ஒரு நாளும் புறம்பே தள்ளாதபடி அவருடைய அன்புனால நம்மை அணைத்து கொண்டார் அல்லவா? அந்த ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லுவோமா? நன்றி ஆண்டவரே, நன்றி, நன்றி, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், உன்னை கீழாக்காமல் மேலாக்குவேன் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் நம்முடைய தலையை உயர்த்தி வைத்திருக்கிறார் அல்லவா? அந்த ஆண்டவருக்கு எல்லாரும் கரங்களை அசைத்து அந்த ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லுவோமா? உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றி தகப்பனே, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நாம் ஒரு விசை கூட நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்து இந்த ஆராதனைக்கு தகுதியுள்ள பாத்திரமாய் கர்த்தர் நம்மை மாற்றும்படிக்காய் ஆண்டவர் சமூகத்தில் நம்மை நாமே ஒப்பு கொடுப்போமா? தன் பாவங்களை மறைக்கிறவனும் வாழ்வடைய மாட்டான், அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்ற வார்த்தையின்படியாய் ஆண்டவர் சமூகத்தில் எங்களுடைய பாவங்களை நான் அறிக்கை செய்து விட்டு விடுகிறேன் என்ற ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? என்னுடைய பாவங்களை மன்னியும் என்று சொல்லுவோமா? எங்களுடைய அக்கிரமங்களை எங்களுடைய மீறுதல்களை மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லுவோமா? என்னுடைய கண்களின் இச்சையும் மன்னியும் ஆண்டவரே, எங்களை சிந்தனையில் உள்ள அழுக்கான காரியங்களை மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லுவோம். அநேக வேலையில் ஆண்டவரே நாங்கள் உண்மை துக்கப்படுத்தியிருக்கோம்ப்பா, எங்களை ஒரு விசை கூட மன்னியும் என்று ஆண்டவர் சமூகத்தில் நம்மை நாமே ஒப்பு கொடுப்போமா? தேவனை கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நறுங்குண்டதும் நொறுங்குண்டதும் ஆனால் இருதயத்தை நீர் புறக்கணீர் என்ற வார்த்தையின்படியா ஆண்டவர் சமூகத்தில் நம்முடைய இருதயத்தை நாம் அர்ப்பணம் செய்வோமா? மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறான் என்ற வார்த்தையின்படி ஆண்டவர் சமூகத்தில்
நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் சமூகத்துல ஒப்பு கொடுப்போமா? கர்த்தர் நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்ம இந்த ஆராதனைக்கு தகுதியுள்ள பாத்திரமாய் மாற்றினார் என்ற நிச்சயத்தோடு கூட கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்களையும் எங்களோட ஆராதனையும் என் தேவனீர் ஆசீர்வதித்து தருவீராக. ஆராதனை வேலையில் எங்கள் ஒவ்வொருவரும் நீ இடைபடுவீராக. பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகத்தினால ஒவ்வொருவரும் நீ நிரப்புங்கப்பா. ஆவியானவர் ஆலயம் முழுவதும் நீர் அசைவாடும்படி நம்முடைய கரத்தை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இதில் வரும் துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை சேர்த்து உற்சாகமா இருக்கிறேன்னு சொல்றவங்க மாத்திரம் ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். மீண்டும் ஒரு விசை கூட அருமையான மாலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சபையின் சார்பாக உங்களை வாழ்த்தி வரவிருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் அவரை துதித்து அவரை ஆராதிக்கும்படியாக நாம் வந்திருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவியானவரை ஆவியோடும் உண்மையோடும் அவரை நாம் ஆராதிக்க போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவியானவரை நம்முடைய முழு ஆத்மாவோடும் பரிசுத்த உள்ளத்தோடு கூட அந்த ஆண்டவருக்கு நம்முடைய ஆராதனை நாம் செலுத்துவோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்தோடு கூட உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல்ல உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே, பரிசுத்த உள்ளத்தோடு என்று சொல்லி கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல்ல உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே, பரிசுத்த உள்ளத்தோடு கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே, பரிசுத்த உள்ளத்தோடு. ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை 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 உமக்குத்தானே. நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம், உமக்கே ஆராதனை. உந்தன் கிருபைகள் தாராளம் தாராளம், உமக்கே ஆராதனை. உம் நாமம் உயர்த்திடுவே, உம் அன்பை பாடிடுவே. உம் நாமம் உயர்த்திடுவே, உம் அன்பை பாடிடுவே. ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை 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 உமக்குத்தானே. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே, பரிசுத்த உள்ளத்தோடு. நீ தந்த இன்பம் எல்லாம் நிரந்தரம் நிரந்தரம், உமக்கே ஆராதனை. உந்தன் வார்த்தைகள் வல்லமை வல்லமை, உமக்கே ஆராதனை. நீ தரும் இன்பம் எல்லாம் நிரந்தரம் நிரந்தரம், உமக்கே ஆராதனை. உந்தன் வார்த்தைகள் வல்லமை வல்லமை, உமக்கே ஆராதனை. உண்மை உள்ளவரே, துதிக்கு பாத்திரரே. உண்மை உள்ளவரே, கரங்களை உயர்த்தி துதிக்கு பாத்திரரே. ஆராதனை ஆராதனை
ஆவியோடும் நல் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே. பரிசுத்த உள்ளத்தோடு நீ தந்த ரட்சிப்பு பெரிதல்லோ பெரிதல்லோ, உமக்கு ஆராதனை. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உந்தன் வழிகள் அதிசயம் அதிசயம், உமக்கு ஆராதனை. நீ தந்த ரட்சிப்பு பெரிதல்லோ பெரிதல்லோ, உமக்கு ஆராதனை. உந்தன் வழிகள் அதிசயம் அதிசயம், உமக்கு ஆராதனை. மகிமை நிறைந்தவரே, கரங்களை உயர்த்தி மாட்சிமை உடையவரே. மகிமை நிறைந்தவரே, மாட்சிமை உடையவரே. ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே. ஆவியோடும் நல் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே. பரிசுத்த உள்ளத்தோடே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவர் உண்மையா நீங்க ஆராதிச்சீங்க? ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் நம்முடைய வாழ்க்கையில ஏராளமான நன்மைகளை செய்திருக்கிற அந்த ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லுவோமா? நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அவர் தந்த தாராளமான அவருடைய கிருபைகளுக்காய் இரக்கங்களுக்காய் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்த ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லுவோமா? அவருடைய விலையேற பெற்ற அந்த ரட்சிப்புக்காய் அந்த ஆண்டவருக்கு எல்லாரும் கரங்களை அசைத்து அந்த ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லுவோமா? நன்றி ஆண்டவரே. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அநேக அதிசயங்களை அற்புதங்களை செய்திருக்கிற அந்த ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லுவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவருடைய வல்லமை உள்ள வார்த்தைகளுக்காய், அவர் நமக்கு தந்துள்ள ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களுக்காய் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்த ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லுவோமா? நன்றி ஆண்டவரே. கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, 1 கொரிந்தியர் 12:4 இப்படியாக சொல்கிறது, வரங்களில் வித்தியாசம் உண்டு, பரிசுத்த ஆவியானவரோ ஒருவரே. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு வரங்களை வித்தியாசமாக கொடுத்திருக்கலாம், ஆனால் பரிசுத்த ஆவியானவர் ஒருவர் மாத்திரமே. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஆசீர்வாதங்களை தந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அந்த ஆவியானவர் நம்முடைய வரங்களினால் நம்மை நிரப்பி இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய அபிஷேகத்தினால கர்த்தர் நம்மை நிரப்பியிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்முடைய தாகத்தை ஆண்டவர் அந்த ஆவியானவர் தீர்த்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்தோடு கூட ஊற்று தண்ணீரை என் தேவ ஆவியே, ஜீவ நதியே என்னில் பொங்கி பொங்கி வா என்று உற்சாகமாய் பாடி அந்த ஆவியானவரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, கரங்களை தட்டி ஜீவ நதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவ நதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரே, ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரே. ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஆமென். ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவ நதியே என்னில் பொங்கி பொங்கி வா. கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே, கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே, கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும்
ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஜீவ தண்ணீராம் எந்தன் நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினால் என்னை நிறைத்திடுமே. ஜீவ தண்ணீராம் எந்தன் நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினால் என்னை நிறைத்திடுமே. கனி தந்திட நான் செழித்தோங்கிட, கனி தந்திட நான் செழித்தோங்கிட, கர்த்தரின் கரத்தில் நித்தம் கனம் பெற்றிட. கர்த்தரின் கரத்தில் நித்தம் கனம் பெற்றிட. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ரட்சிப்பின் ஊற்றுகள் எந்தன் சபைதனிலே, எழும்பிட இந்த வேலை இறங்கிடுமே. ரட்சிப்பின் ஊற்றுகள் எந்தன் சபைதனிலே, எழும்பிட இந்த வேலை இறங்கிடுமே. ஆத்மபாரமும் பரிசுத்தமும், ஆத்மபாரமும் பரிசுத்தமும் அவளுடன் பெற்றிடவே வரம் தாருமே. அவளுடன் பெற்றிடவே வரம் தாருமே. ஊற்று தண்ணீரே உள்ளத்தின் ஆழத்தில் ஆண்டவரே உற்சாகமாக பாடி ஆராதிக்கும் போது கர்த்தர் உங்கள் மகிமையினாலே நிரப்பவர் போதுமானவராக இருக்கிறார். ஆவியின் வரங்களை உங்களுக்குள்ளாக கிரியை செய்ய வேண்டுமானால், ஆண்டவருடைய அபிஷேகத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு வாஞ்சையோடு கூட நீர் ஆண்டவரை நீ பாடி மகிமைப்படுத்துவாயானால், கர்த்தர் இன்றைக்கு உன்னை அக்கினியின் அபிஷேகத்தால் நிரப்பவர் போதுமானவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை நிரப்பும் ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் அவருடைய அபிஷேகத்தினால நிரப்பும்படியாய் ஆவியானவருடைய சமூகத்துல நம்மை நாமே ஒப்பு கொடுப்போமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்றைக்கு வனாந்தரத்துல கண்மலையை பிளந்து ஜனங்களுடைய தாகத்தை தீர்த்த அந்த ஆண்டவர் நம்முடைய தாகத்தை அவர் தீர்க்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய கண்ணித்தரை ஒவ்வொரு நாளும் நித்தமும் நம்ம கண்ணித்தருகிறவர்களாய் நாம் செழித்து நிற்கும்படியாய் நம்மை மாற்றுவதற்கு அந்த ஆவியானவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபையில் அவர் ரட்சிப்பின் ஊற்றினால் நம்மை நிரப்புகிற அந்த ஆண்டவருக்கு, அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு எல்லாரும் கரங்களை அசைத்து அந்த ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லுவோமா. நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா. நம்முடைய சபையில் அநேகருக்கு ஆத்தும பாரத்தை தந்திருக்கிற அந்த ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லுவோமா. ஜெப ஆவியை ஊற்றிருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கரங்களை தட்டி அந்த ஆண்டவருக்கு நன்றி 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 என்று சொல்லுவோமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவியானவரை நீர் உண்மையாய் அவரை தேடி அவர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீர் துதித்தவரை ஆராதிக்கும் போது கர்த்தர் நம்முடைய அபிஷேகத்தில் நம்மை நிரப்ப அவர் போதுமானவர். ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம இருக்கிற இடங்கள் அப்படியே எழுந்து நின்றவர்களாய் இந்த பரிசுத்த ஆவியானவரை பார்த்து கேட்போமா. ஓ எங்கள் உள்ளத்தில் ஆண்டவரே, நீர் ஆண்டவரே எங்களுடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால எங்களை நீ நிரப்பும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து நாம் கேட்போமா. ஆவியின் வரங்கள் எங்களுக்குள்ளாக கிரியை செய்யும்படியாய் நீர் இந்த நாளில் எங்களை எடுத்து பயன்படுத்த வேண்டுமாய் ஆண்டவர் சமூகத்தில் அப்படியே நம்மை அர்ப்பணித்தவர்களாய் ஆண்டவரை பார்த்து, அப்பா என்னுடைய தலையின் மேல ஒரு எண்ணெய் அபிஷேகத்தினால் எங்க நிரப்புங்க ஆண்டவரே என்று சொல்லி அந்த ஆண்டவரை பார்த்து நம் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஒரு அர்ப்பணிப்போடு கூட அந்த ஆண்டவரை பார்த்து கேட்போமா. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எங்க தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக எங்கள் மேல நீங்க பொழிந்திருங்க ஆண்டவரே என்று சொல்லி பாடி ஆண்டவருடைய அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்வோமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா முன்னாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே முன்னாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே என்னை அபிஷேகமே என்னை அபிஷேகமே என் தலையை நனைக்க என் தலையை நனைக்க ஆவியால் நிரப்புமே ஆவியால் நிரப்புமே பாத்திரம் அழிந்தோடும் பாத்திரம் அழிந்தோடும் நிச்சலால மூழ்கியே நிச்சலால மூழ்கியே நிசரன்பில் மகிழ நிசரன்பில் மகிழ அக்கினி அபிஷேகம் அக்கினி அபிஷேகம் எந்த நாவல் தீர்த்திடும் எந்த நாவல் தீர்த்திடும் ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா முன்னாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே முன்னாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக என்று பொழிந்திடுமே தேவமைந்தன் இயேசுவை விசுவாசித்தோம் போதிக்கும் ஆவியாலே நிறைத்திடுமே தேவமைந்தன் இயேசுவை விசுவாசித்தோம் போதிக்கும் ஆவியாலே நிறைத்திடுமே என்னை அபிஷேகமே என்னை அபிஷேகமே என் தலையை நனைக்க என் தலையை நனைக்க ஆவியால் நிரப்புமே ஆவியால் நிரப்புமே பாத்திரம் வழிந்தோடும் பாத்திரம் வழிந்தோடும் நிச்சலாடம் மூழ்கியே நிச்சலாடம் மூழ்கியே நேசரன்பில் மகிழ நேசரன்பில் மகிழ அக்கினி அபிஷேகம் அக்கினி அபிஷேகம் எந்த நாவல் தீத்திடும் எந்த நாவல் தீத்திடும் ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி கரங்களை தட்டி உயிர்ப்பிக்க ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். தேவா Yes, amen. Hallelujah. கர்த்தர் நம்முடைய சபையில அவருடைய வரங்களால கிரியை செய்யும்படியாய் ஆண்டவரின் அபிஷேகத்தினால ஒவ்வொருவரும் நிரப்பும்படியாய் உள்ளத்தின் ஆழத்தில் ஆண்டவரை ஒப்புக் கொடுத்து வாஞ்சையோடு கூட ஆண்டவரை பார்த்து கேட்பாயானால் கர்த்தர் இந்த நாளிலே அவருடைய வரங்களால் உம்மை நிரப்பவர் போதுமானவர். வேண்டுதலிலே தரித்திடுவோம் ஜகத்திலே சாட்சியாக எம்மை நிறுத்தும் தேவ வேண்டுதலிலே தரித்திருப்போம் ஜகத்திலே சாட்சியாக எம்மை நிறுத்தும் என்னை அபிஷேகமே என்னை அபிஷேகமே என் தலையை நனைக்க என் தலையை நனைக்க ஆவியால் நிரப்புமே ஆவியால் நிரப்புமே பாத்திரம் வழிந்தோடும் பாத்திரம் வழிந்தோடும் நிச்சலாடும் மூழ்கியே நிச்சலாடம் மூழ்கியே நேசரன்பில் மகிழ நேசரன்பில் மகிழ அக்கினி அபிஷேகம் அக்கினி அபிஷேகம் எந்த நாவல் தீத்திடும் எந்த நாவல் தீத்திடும் ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க சபையில உடைய ஜெப ஆவியினால் எங்களை நிரப்பும்படிக்காய் உம்முடைய கரத்தால் அர்ப்பணிக்கிறோம். ஒரு வேண்டுதலின் ஆவியை எங்கள் ஜெபத்தில் ஆண்டவரே ஒவ்வொரு ஜெபத்திலும் தரித்திருக்கிறவர்களாய் ஆண்டவரே திறப்பிலே நின்று ஜெபிக்கிற ஜெப வீரர்களாய் என் தேவன்கள் ஒவ்வொருவரையும் மாற்றும்படிக்காய் பரிசுத்த ஆவியானவர்களோடு நீர் இடைபடும்படிக்காய் உம்முடைய கரத்தை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. ஒரு மனதோடு கூடி வந்துள்ளோம் தேவபுத்திரனை முத்திரை போடும் ஆமென். ஒரு மனதோடு கூடி வந்துள்ளோம் தேவபுத்திரனை முத்திரை போடும் என்னை அபிஷேகமே என்னை அபிஷேகமே என் தலையை நனைக்க என் தலையை நனைக்க ஆவியால் நிரப்புமே ஆவியால் நிரப்புமே பாத்திரம் வழிந்தோடும் பாத்திரம் அழிந்தோடும் நிச்சலாடும் மூழ்கியே நிச்சலாடம் மூழ்கியே நேசரன்பில் மகிழ நேசரன்பில் மகிழ அக்கினி அபிஷேகம் அக்கினி அபிஷேகம் எந்த நாவல் தீத்திடும்
பட்டின் ஆவியை என் தேவர்கள் சபையிலே நீர் ஊற்றும்படிக்காய் உம்முடைய கரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. சத்துருவானவன் எங்களை தொடாதபடிக்கு ஒரு பட்டின் ஆவியை எங்கள் சபையிலே ஒவ்வொருவரும் நீர் ஊற்றும்படிக்காய் உம்முடைய அபிஷேகத்தினாலே எங்களுடைய தலையை நீர் நிரப்ப வேண்டியாய் உம்முடைய ஆவியினாலே எங்களை நிரப்பி ஆண்டவரே நீர் வல்லமையாய் இன்னும் வல்லமையாய் எடுத்து எங்களை பயன்படுத்தும்படிக்காய் உம்முடைய கரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. ஹalleluya ஹalleluya. ஒரு வல்லமை ஒவ்வொருவர் தாகத்தோடு கேட்கிற ஒவ்வொரு மேலும் என் தேவனுடைய வல்லமை ஊற்றுவீராக. ஹalleluya. ஒரு பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம். ஹalleluya. ரிகபதரி மாமா ரிகப சதரி கதரரபா ரிமமமதரி மாமா ரிஷதரி கதரரக ஓஷதரி வலரகபா. வாஞ்சையோடு கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் மேல உம்முடைய அபிஷேகத்தை ஊற்றுவீராக ஆண்டவரே. ஒரு ஜெப ஆவியை ஊற்றுவீராக ஆண்டவரே. ஒருவனப்பட்டின் ஆவியினால் நிரப்புங்க ஆண்டவரே. வரங்களினாலே என் தேவன் ஒவ்வொருவரையும் நிரப்புங்க ஆண்டவரே. கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமா. ஹalleluya ஹalleluya. என் தேவன் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் அபிஷேகித்த ஆண்டவரே வல்லமையா வரும் நாட்களிலே என் தேவன் எடுத்து நீர் பயன்படுத்தும்படிக்காய் உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம் ஆண்டவரே. தீர்க்க தரிசன வரத்தினால் ஒவ்வொருவரும் நிரப்புவீராக. ஹalleluya ஹalleluya. பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே ஒவ்வொருவரும் நீர் இடைபடும்படியாய் உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம் ராஜா. தாகத்தோடு உம்முடைய சமூகத்தில் நிற்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய எல்லா வாஞ்சைகளையும் என் தேவன் நிறைவேற்றுவீராக. ரிமலாஷதரி கதரபா ரிகந்ததரி கவோஷதரி வலரதரி கலரபா. ஹalleluya ஹalleluya. அப்பா மனபாரத்தோடு வேதனையோடு துக்கத்தோடு வந்திருக்கிற பிள்ளைகளுடைய எல்லா பாரங்களும் நீர் மாற்றுவீராக. ஹalleluya. ஒரு தெய்வீக சமாதானத்தை தருவீராக. இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லும் பொழுது உம்முடைய சமாதானத்தோடு உம்முடைய அபிஷேகத்தோடு ஒவ்வொருவரும் நீர் நிரப்பி அனுப்பும்படி காமிட கரத்தில் கொடுக்கிற ராஜா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஹalleluya. ஒரு வல்லமை ஆண்டவரே ஒரு வல்லமை இந்த நாட்களில் இறங்கும்படியாய் ஆண்டவரே இந்த கடைசி நாட்களிலே சபையிலே உம்முடைய வல்லமை இறங்கும்படி காமிட கரத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவர் சமூகத்தை அப்படியே அர்ப்பணித்தவர்களாய் வல்லமை தேவை தேவா வல்லமை தாரும் தேவா என்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடி கர்த்தருடைய அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். ஹalleluya 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 ஹalleluya. வல்லமை தேவை தேவா வல்லமை தாரும் தேவா தேவை தேவா இப்போ தாரும் தேவா தேவை தேவா இப்போ தாரும் தேவா பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை வல்லமை தேவை தேவா வல்லமை தாரும் தேவா இன்றே தேவை தேவா இப்போ தாரும் தேவா தேவை தேவா இப்போ தாரும் தேவா மாம்சமான யாவர் மீதும் கரங்களை தட்டி உற்சாகமாய் ஆவியை ஊற்றுவேன் என்று ஆவியை ஒவ்வொரு மாம்சமான யாவர் மீதும் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. ஆவியை ஊற்றுவேன் என்று ஒவ்வொரு வாலிபர் யாவர் Yes my Lord. Hallelujah. Hallelujah. தரிசனம் சொல்வாரே தரிசனத்தை காணும்படியா ஒவ்வொருவரும் நிரப்பும்படிக்காய் உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம் ஆண்டவரே. Hallelujah. Hallelujah. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அபிஷேகத்தை நிரப்பாமல் போதுமானவராக இருக்கிறார். பெந்தெகோஸ்தேனாலை போல பெரிதான முழக்கத்தோடு பெந்தெகோஸ்தேனாலை போல பெரிதான முழக்கத்தோடு வல்லமையாக இறங்குங்கப்பா. வல்லமையாக இறங்கி Yes my Lord. Yes my Lord. வரங்களினாலே நிரப்பும் நிரப்புங்கப்பா. வல்லமையாக Yes. Hallelujah. வரங்களினாலே நிரப்பும்
அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை ஒரு வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. ஆவியின் வரங்களால் நிரப்பும் ஆண்டவரே. ஒவ்வொரு மீதும் ஆண்டவரே தாகமாய் இருக்கிற ஒவ்வொரு மேலும் தேவனின் ஊற்றுவீராக. அந்த பெந்தெகோஸ்தே நாளில் இறங்கின அந்த வல்லமை இவருடைய சபையிலே வல்லமையினால் இறங்குவீராக. ஒவ்வொருவரும் நீங்க நிரப்பும் ஆண்டவரே. ஒவ்வொருவருடைய தேவைகளை சத்தியம் ஆண்டவரே. ஒவ்வொருடைய வாழ்க்கையில காணப்படுகிற வெற்றிகளை உடைக்கும்படியாய் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிற ராஜா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஒரு வல்லமை 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 இறங்கட்டும் ஆண்டவரே. நிமலதரி சந்தரமா நிகமதரி மமதரி சந்தரி கதலரவா. ஹalleluya ஹalleluya. கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர்கள் மத்தியிலே இட அசைபடிக்காக உமக்கு நன்றி. எங்கள் ஒவ்வொருவரும் நீ இடைப்பட்டமைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றி ஆண்டவரே. அந்த பரிசுத்த ஆவியாக தேற்ற வாரணை எங்களுக்கு தந்து எங்களை பலப்படுத்தின எங்கள் ஆண்டவராக பரிசுத்த ஆவியானவருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. எங்களை தரை மற்றும் தாழ்த்தி உடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிற ராஜா. எங்களை முழுமையாக எங்களுடைய ஆராதனையை சுகந்த வாசினார் ஏற்றுக்கொண்டதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இதில் வரும் துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் நல்லபடியாக ஆராதனை இடைப்பட்டவர்கள் கர்த்தர் கைகளை கர்த்தர் நன்றி சொல்ல. ஆமென். ஸ்தோத்திரம் தகப்பனே. ஹalleluya ஹalleluya. கர்த்தர் நல்லவர் 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 ராஜா. இந்த வேளையிலும் கர்த்தர் ஆமென் ஆராதனை நாம் மகிமைப்பட்ட கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. வல்லமையாய் நீர் ஒருவரோடு இடைப்பட்ட கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. இம்மட்டும் ஒரு நீ பாதுகாத்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வருடம் தொடங்கியது முதல் இந்நாள் வரை கர்த்தருடைய கிருபை ஒருவரோடு இருந்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. தேவ ஆவியான ஒரு பலப்படுத்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். வழிநடத்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya. அநேக காரியங்கள் எங்கள் மேல் சூழ்ந்து கொண்டிருந்தாலும் தேவ கிருபை சூழ்ந்து கொண்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஹalleluya. வசனம் சொல்லுது கர்த்தரை நம்பி இருக்கணையோ கிருபை சூழ்ந்து கொண்டு வார்த்தையின்படியே கிருபை ஒவ்வொரு நாளும் எங்களை சூழ்ந்து கொண்டு கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. ஹalleluya ஹalleluya. பாரத்தோடு தேவைகளோடு வந்த ஒவ்வொருவரையும் ஆமென் நீர் ஆற்றி தேற்ற போற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆமென். ஜெபத்தை கேட்கிறவர் ஆமென். எல்லாம் நாங்கள் ஜெபிக்கிற எல்லா ஜெபங்களுக்கு நீர் பதில் தர போற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உமக்கு எல்லா நன்றி துதியும் கனம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் பிதாவே. ஆமென். ஹalleluya ஹalleluya. கர்த்தருடைய வசனம் இப்படியா சொல்லுகிறது. ஆமென். யாபேசு சொல்லுகிறார் உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்துக்கொள்ளணும். ஆமென். கர்த்தருடைய கரம் ஒருவரோடு இருக்கணும். ஆமென். யாபேசின் வேண்டுதலை கேட்ட நல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். நம்ம வேண்டுதலை கேட்க நல்லவராக இருக்கிறார். சாட்சி ஜெபம் பண்ணி சொல்லலாம். முக்கியமாக அதுக்கு முன்னாடி ஒரு ஜெப குறிப்புக்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். விசேஷமாக டெல்டா மாவட்டங்களில் பாதிக்கப்பட்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க இருக்கணும். இந்த நேரத்தில் காவேரி தண்ணீர் வராதபடி தடைப்பட்டிருக்கு. அதற்காக விசேஷமாக நான் ஜெபிக்க கடைப்பட்டிருக்கோம். அநேக தஞ்சாவூர் மாவட்டங்கள் திருவாரூர் மாவட்டங்கள் அந்த இடத்துலலாம் நிறைய பாதிப்பு இருக்குது. அதற்காக கர்த்தர் நல்லபடியாக ஜெபத்தை நடத்தும்படியாக வலியுறுத்திற்காக இதுக்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். கர்த்தர் தாமே உதவி செய்வாராக. விசேஷமாக இந்த குறிப்புகள் பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் தண்ணி வர்றதுக்காக அநேக பேர் இந்த பிரயாசப்பட்டு இருக்காங்க. இதற்காக காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி CWAன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு அத்தாரிட்டி வச்சு இதற்காக பிரயாசப்பட்டிருக்காங்க. ஆனாலும் அந்த நிகழ்வுகளும் எதுவும் நடக்காதபடி, ஆனாலும் அந்த இடத்துல தண்ணீர் ஷேரிங் நடக்காதபடி இருக்குது. கர்த்தர் நல்லபடியாக அந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு தண்ணீர்களை கொடுக்கும்படியாக நம்ம ஜெபிக்க இருக்கணும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா இதுமாதிரி நிறைய பேர் இம்பேக்ட் ஆகிருக்காங்க. ரெண்டு விதமான கால சூழ்நிலைகளில் விவசாயம் நடக்கிறது. அதுக்காக நம்ம ஜெபிக்க இருக்கிறோம். முதல் பார்த்திங்கன்னா குருவாய், ரெண்டாவது சம்பா. குருவாய் ஜூன் டு செப்டம்பரில் இருக்கும். சம்பா செப்டம்பர் டு டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி வரைக்கும் வரும்னு சொல்கிறாங்க. இந்த காலகட்டங்களில் இந்த இடங்களில் பெல்ட்டில் இருக்கவங்களுக்கு தண்ணீர் இயற்கையிலேருந்து சில நாள் வருது, இயற்கையில் வராதனால நம்ம கர்நாடகா டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த காலகட்டத்தில் அந்த இடத்துல தண்ணீர் 144 சென்டி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த ரூல்ஸ் போட்டிருக்காங்க. ஆனால் அதில் தடைப்பட்டிருக்கு. இந்த ரூல்ஸ் பார்த்திங்கன்னா எப்போ 1892 1924 2007 அமெண்ட்மெண்ட் ஆகிருக்கு, 2018 அமெண்ட்மெண்ட் ஆகிருக்கு.
நிறைய அமெண்ட்மெண்ட்லாம் வந்திருக்கு. ஆனாலும் சட்டங்கள் இருந்தாலும் யாரும் அது கொடுக்காதிருக்காங்க. இதற்காக நம்ம ஜெபிக்க இருக்கிறோம். பிரதர் ஜெபிப்பாங்க. முக்கியமாக இதற்காக கர்த்தர் நல்லபடியாக கர்த்தர் இந்த இடங்களில் கர்த்தர் பாதுகாக்கும்படியாய் தமிழ்நாட்டினுடைய முக்கியமாக காணப்படுகிற தஞ்சாவூருக்காக முக்கியமாக ஜெபிக்கணும். தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் என்று சொல்லப்படுகிற மாநிலம் இப்போ பஞ்சத்தில் இருக்கிற அங்கே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த ஃபோட்டோவில் போட்டிருக்காங்க, நிறைய பேர் வந்து தற்கொலைக்காக தன்னை மாய்த்து கொள்ளலான்னு சொல்லி சூழ்நிலையில் அந்த கால சூழ்நிலைகள் அப்படி போயிட்டுருக்கு. அதுக்காக நாம் ஜெபிக்கணும். கடந்த 5 வருடங்களில் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 2000 பேர் வந்து தற்கொலை செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஏன்னா அவங்க வயலை நம்பி கடன் வாங்கி இதற்காக நிறைய பிரயாசப்பட்டாங்க. இந்த நேரத்தில் மழை வரல, ஆனாலும் தேசங்கள் நம்ம பாதுகாக்கப்படலை. இந்த நேரத்தில் அவங்க நிறைய பிரயாசப்பட்டு இந்த நேரத்தில் அவங்களுடைய தண்ணியை மாய்த்து கொண்டு நிலைமைக்கு போயிருக்காங்க. பாரத்தோடு இவர்களுக்காக நம்ம ஜெபிக்க கடைப்பட்டிருக்கோம். கர்த்தருடைய வசனம் இப்படியா சொல்லுகிறது, கர்த்தர் மழைக்காக கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள், அப்போது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளியிலே அவருக்கு பயிருண்டாக அவர்களுக்கு மழையை கட்டளையிடுவார். ஆமென், ஹல்லேலூயா. ஏற்ற காலத்தில் தேசத்திலே மழை பெய்யும். ஆமென். நம்ம ஜெபிக்க போகிறோம், கர்த்தர் ஏற்ற காலத்தில் தேசத்திற்கு மழை பெய்யும். நம்ம பிரதர் லெனின் அவங்க எழுந்து ஆமென் சபையின் குறிப்புகளுக்காக இதற்காக ஜெபிக்க இருக்கிறாங்க. கர்த்தர் நீ கையிடும் செய்கிறோம் எல்லா வேலையும் கர்த்தர் ஆசீர்வாதம் கட்டளையிடுவார் வார்த்தையின்படியே. ஆமென். கர்த்தர் அங்கே செய்கிற ஒவ்வொரு விவசாயின் கையில் கர்த்தர் ஆசீர்வாதம் கட்டளையிடணும். கர்த்தர்களை பாதுகாக்கணும். கர்த்தருடைய கிருபை அவர்கள் மேல் இருக்கணும். ஆமென். அந்த கால சூழ்நிலை கர்த்தர் வர்ஷிக்க பண்ணணும். ஆமென். கர்த்தர் அந்த தேசங்களை மழையை வர்ஷிக்க பண்ணும்படியாய் தேவ கிருபை அந்த தேசங்களில் இருக்கும்படியாய் முக்கியமான குறிப்பு என்னன்னா அவர்கள் உண்மையான தேவனை கண்டுகொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. உண்மையான தேவனை கண்டுகொண்டாங்கன்னா அவங்க தற்கொலைக்கு போக மாட்டார்கள். கர்த்தர் அந்த கிராமங்களில் அந்த இடங்களில் சபைகள் உண்டாகும்படியாய் மிஷினரி ஸ்தாபனங்கள் உண்டாகும்படியாய் இன்னும் எழுந்து பிரகாசிக்கும்படியாய் ஆமென். சந்திராக்க சொன்ன குறிப்புகளுக்காக பிரபாகர் சொன்ன குறிப்புகளுக்காக இந்த 3 குறிப்புகளுக்காக ஜெபிக்கும் போது எல்லாம் இணைந்து ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், சோத்திரிக்கிற ஆண்டவரே. இந்த ஆண்டவரே மாலை வேளையில் ஆண்டவரே அப்பா சகோதரிகளாய் நாங்கள் கூடி ஆண்டவரே உன் பாதத்தில் உட்கார தேவன் ஆண்டவரே கிருபை பாராட்டினீங்க. நன்றி செலுத்துக்கிறேன். நன்றி ஆண்டவரே. சோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இந்த வனாந்தர தேசத்தில் நிறுற்றா இந்த சபைக்காக நன்றி செலுத்துக்கிறேன் ஆண்டவரே. அப்பா எங்க புதற்காக எங்க மூப்பருக்காக எல்டருக்காக ஒவ்வொரு ஃபேமிலிக்காகவும் நன்றி செலுத்துகிறேன் ராஜா. உங்களுக்காக சோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. தாப்பனே அப்படியா ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா கொடுக்கப்பட்ட ஜெப குறிப்பை உன் கரத்துல ஒப்புடுக்கிற ஆண்டவரே. சோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே சிஸ்டர் ஆண்டவரே அப்பா கரத்துல சிஸ்டர் அப்பா சந்திர சிஸ்டர் தேவன் ஆண்டவரே ஆசீர்வதித்தாங்க. அவங்க பிள்ளைகளை குடும்பங்கள் ஆசீர்வதித்து தாங்க ஆண்டவரே. அப்பா இம்மட்டும் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே நீ பாதுகாத்து தகப்பன் ஆண்டவரே. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். அந்த 28 வாரங்கள் ஆண்டவரே 8 நாள் அப்பா தகப்பன் கூட ஆண்டவரே இருக்கும்படியாக தேவன் பாராட்டின கிருபைக்காக நன்றி. இந்த 2 வாரம் ஆண்டவரே தகப்பனோடு ஆண்டவரே அப்பா அந்த சின்ன வயசுல எப்படி ஆண்டவரே அப்பா தகப்பன் கூட இருந்த அந்த ஆண்டவரே அப்பா அந்த கிருபையை கொடுத்தபடினால் நன்றி ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே இந்த மம்பேர் லாஸ்ட்ல இருந்து ஆண்டவரே அப்பாவுக்கு நல்ல சுகத்தை கொடுத்தீங்க. நன்றி ராஜா. நன்றி ராஜா. இந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொருத்தரும் அப்படியா ஆண்டவரே அப்பா சகோதரிகளாம் தான் தகப்பனை விட்டு இங்க இருந்து இருக்கிற எல்லா சூழ்நிலையும் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. சொல்ல முடியாத காரியங்கள் எல்லாத்தையும் கரத்துல ஒப்புடுக்கிற ஆண்டவரே. தேவன் ஆண்டவரே அவங்களுக்கு நல்ல சமாதானத்தை கொடுத்ததுக்காக நன்றி. ஆசீர்வாதத்தை கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. ஆசீர்வாதத்துக்காக சோத்திரம் 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 சோத்திரம். பிரபாகர் பிரதருக்காக செபிக்கிற ஆண்டவரே. அப்பா நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. இம்மட்டும் மகனை வைத்து ஆண்டவரே பயன்படுத்துறதுக்காக நன்றி ஆண்டவரே. ஆசீர்வாதத்துக்காக நன்றி ஆண்டவரே. கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். நன்றி செலுத்துகிறேன். நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா நன்றி ஆண்டவரே. மகன் ஆண்டவரே அப்பா அம்மாவுடைய ஆண்டவரே கண் ஆபரேஷனுக்காக சோத்திருக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே பயந்துட்டு இருந்தாங்க ஆண்டவரே. தேவன் தான் ஆண்டவரே அந்த பயத்திலிருந்து விடுதலையாக்கி ஆண்டவரே ஒரு சுகத்தை கொடுத்ததுக்காக சோத்திர ராஜா. சோத்திர ராஜா. அப்பா ஆண்டவரே மகளுடைய வாஞ்சையை நிறைவேற்றதுக்காக நன்றி. மகன் இங்க இருந்து ஆண்டவரே அப்பா ஆண்டவரே அந்த பிரயாசப்பட்ட ஆண்டவரே அப்பா அம்மாவுடைய கண்ணை பார்க்க முடியாத தேவன் உதவி பாராட்டினுக்காக நன்றி செலுத்துகிறேன். நன்றி செலுத்துகிறேன். நீங்க கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன் ராஜா. நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. தாப்பனே அப்பா ஆண்டவரே ஆண்டவரே எங்க தமிழ்நாட்டுக்காக வருகிற ராஜா. ஆண்டவரே இந்த காவிரி பிரச்சனைக்காக வருகிற ராஜா. தாப்பனே நீர் கொடுத்த இந்த காலநிலைக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இந்த வறட்சியிலிருந்து எங்களை பாதுகாத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். சோத்திரம் 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 ஆண்டவரே. அப்பா அந்த நிலையான ஆண்டவரே இந்த வேளாண்மை நடைமுறை சோத்திரம் 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 ஆண்டவரே. அப்பா விவசாய கடனை தேவன் மாற்றும்படியாக செபிக்கிறேன். அந்த விவசாய வறட்சியிலிருந்து மாற்றும்படியாக அப்பா அவங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் ஆண்டவரே தேவன் கிருபை பாராட்டும்படியாக செபிக்கிறேன். முக்கியமா ஆண்டவரே அப்பா ஆண்டவரே எல்லாம் இணைந்து ஜெபிப்போம் ஆண்டவரே. அவங்க அந்த தற்கொலையில இருந்து ஆண்டவரே மாற தேவன் கிருபை பாராட்டும்படியாக அவங்க ரட்சிக்கப்படணும். குடும்பம் ரட்சிக்கப்படணும். இந்த வறட்சி எல்லாம் மாறும்படியாக இயேசு நாமத்திலே வேண்டிக் கொள்கிறேன். ஆமா ஆண்டவரே. சோத்திரிக்கிறோம் சோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. ஆமா ஆண்டவரே அப்பா ஆண்டவரே கடன் பட்ட ஆண்டவரே அதை
நடக்கும் பொழுது ஆண்டவரே இயற்கை சுற்றம் சரியில்லாதபடி ஆண்டவரே அப்பா அந்த நடக்கும்பொழுது ரொம்ப கஷ்டமா இருக்குது ஆண்டவரே. அங்க திட்டத்துக்கு சமாதானம் கொடுத்ததுக்காக நன்றி, ஆறுதல் தருவதற்காக நன்றி ஆண்டவரே. அந்த கிராமங்கள்ல ஆண்டவரே அப்பா தேவனை அறிந்து கொள்ள உதவி செய்ததுக்காக நன்றி, விவசாயிகள் அறிந்து கொள்றதுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஆமா ஆண்டவரே, அப்படியா நீ செய்து விட்டதுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்படியா ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தையும் நீ ஆண்டவரே தேற்றுறதுக்கு ஆடுறதுக்காக நன்றி ஆண்டவரே, கொடுத்ததுக்கு நன்றி ஆண்டவரே. தாழ்த்துக்கிற ஒப்புடுக்கிற துதிகள்லாம் உமக்கே செலுத்துகிறேன் இயேசு நாமத்துல பிதாவே, ஆமென். ஹalleluya. ஜெபத்தை கேட்டு நல்ல தேவன் கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரலாம். கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டு பதில் தர போறதுக்காக ஹalleluya ஹalleluya ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். முக்கியமான ஒரு குறிப்பிற்காக நாம் ஜெபித்து முடியிருக்கிறோம். FCRA பில்லுக்காக அநேக நாள் நாம் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் நல்லபடியாக நம்ம தேசங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். ஹalleluya ஆமென். இந்த சட்டங்கள் பார்த்தீங்கன்னா 150லேருந்து 200 வருஷங்களாய் நடத்திய ஸ்தாபனங்கள் அசைக்கக்கூடிய சட்டங்களாக இருக்கிறது. ஆமென். கர்த்தர்களுடைய பாதுகாக்கணும். ஆல்மோஸ்ட் 15,000 என்டிடிஸ் வந்து இந்த சட்டங்கள் மூலமாக பாதிக்கப்பட்டிருக்கு. விசேஷமாக இதில் பார்த்திங்கன்னா ஒரு கிறிஸ்டின் ஆர்கனைசேஷன் வந்து 2,000, மற்றபடி எல்லாம் NGO ஆர்கனைசேஷனாக இருக்குது. இதற்கு நம்ம அநேக நாள் நம்ம ஜெபித்து இருக்கிறோம். முக்கியமாக நம்ம ஜெபிக்கக்கூடிய கடமை என்னென்னா கர்த்தர் அந்த பிஜேபி தலைவர்களை சந்திக்கணும். JCP கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதில் 21 பேர் ராஜ்யசபா மெம்பர், 10 மெம்பர்ஸ் வந்து லோக்சபா மெம்பர் இருக்காங்க. இந்த 37 மெம்பரும் அவங்களோட அறிக்கை கொடுக்க இருக்கிறாங்க. கர்த்தர் அந்த அறிக்கையில் கர்த்தருக்கு இடைப்படணும். ஆமென். எல்லாரும் எழுந்து நின்றது ஜெபக்குறிப்புகளுக்காக ஜெபிக்க இருக்கிறோம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த பிஜேபி லீடர்ஸில் நான் எடுத்து பார்த்த சென்சஸ் ஆல்மோஸ்ட் 30 to 35% வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவ ஸ்தாபனங்களிலே படித்தவர்கள், கிறிஸ்துவ ஸ்தாபனங்களிலே வளர்ந்தவர்கள், கிறிஸ்துவ ஸ்தாபனத்திலே அடிக்கல் நாட்டப்பட்டவர். ஆனாலும் இந்த நேரத்தில் இப்படி ஒரு சட்டத்தை ஏற்றி இந்த 150-200 ஆண்டுகளாய் நம் தேசத்திற்காக எழுப்புதலுக்காக செயல்பட்ட ஸ்தாபனங்களை முடக்கும்படியாய் உருவாக்கப்பட்ட இந்த சட்டங்களை கர்த்தர் அங்கீகரிக்கணும், கர்த்தர் மாற்றப்படணும். இந்த நேரத்தில் எல்லாம் கைகளை உயர்த்தி ஆமென் ஸ்தோத்திரம் தகப்பனே, நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஹalleluya. நாங்கள் கேட்டோம், நாங்கள் ஜெபத்தை கேட்கிற நல்ல தேவன். ஹalleluya ஆமென். உம்முடைய கரம் எங்கள் தேசத்தின் மேல் இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. உம்முடைய கரம் எங்கள் தேசத்தில் இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அந்த 31 JPC கமிட்டிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொரு மத்திலும் நீ பேசுங்கப்பா, நீர் பேசுங்க, நீங்க இடைப்படுங்க. உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றில்லை தகப்பனே. நீ சொல்லாக நீர் கட்டளையிட நீர்க்கோ, நீ சர்வ வல்லவர், நீ சகலத்தையும் படைத்தவர். ஹalleluya ஹalleluya. நீர் ஒவ்வொரு மத்திலும் பேசுகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya. இந்த நேரத்தில் நாங்கள் சபையாக உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்களாக இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே. எங்கள் ஜெபங்களை கேட்கிறவர் நீரா இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். நல்ல சாட்சிகளை மாற்ற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேசங்கள் இடைப்படுகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஹalleluya ஹalleluya. எல்லாம் இணைந்து ஜெபிக்கலாம். கர்த்தர் ஆமென் ஹalleluya நம்ம தேசத்தின் மேல் ஆமென் கருசனை உள்ளவராய் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய சீஷனை அனுப்புறாமே நல்ல தேவன். நம்ம தேசத்தின் மேல் அனுகிரகம் பாராட்டுகிற நல்ல தேவன். நம்ம தேசத்தை பாதுகாக்கிற நல்ல தேவன். ஹalleluya. அப்படி தரிசனத்தோடு உருவாக்கப்பட்ட மிஷனரி ஸ்தாபனங்கள் இந்த நேரத்தில் ஹalleluya ஹalleluya ஒரு பாதிப்புக்குள்ள இருக்கிறது தகப்பனே. அந்த நேரத்தில் நாங்கள் சும்மா இருக்க தகப்பனே. ஹalleluya ஹalleluya. இது மௌனமா இருக்க காலம் அல்ல. கர்த்தர் நாங்கள் எழுந்து எங்கள் தேசங்களுக்காக ஜெபிக்கும்படியாய் திறப்பிலே நின்று எங்கள் தேசங்களுக்கு இப்படிப்பட்ட சட்டங்கள் வராதபடி பாதுகாக்க முடியாம ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஹalleluya ஹalleluya. நாங்கள் ஜெபிக்கும் போது எங்கள் ஜெபத்தை கேட்கிறவர் நீர் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். பரத்திலிருந்து நீர் அனுகிரகம் பாராட்டுகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேசத்தை நீர் ஆளுகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இமயம் முதல் குமரி வரை கர்த்தர் நீர் ஆளுகை செய்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஹalleluya ஹalleluya ஆமென். நாங்கள் ஜெபித்துக்கிறோம் தகப்பனே. காரியத்தையும் மாறுதலாய் முடிய பண்ணுகிறவர் நீராயிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya 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 ஹalleluya. நீர் நடத்துங்கப்பா, பாதுகாத்துக் கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. ஹalleluya. கூடிய வரையில் இந்த முடிவுகள் நல்லபடியா இருக்கபடியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்படி இருக்கா நன்றி செலுத்துகிறோம். குடும்பம் விசேஷமாக எங்கள் சபைக்காக ஜெபிக்கிறோம், சபையின் தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆமென். எங்களுடைய தலைமை போதற்காக, போதர் பால்சாமிக்காக, போதர் ஆண்டருக்காக ஆமென் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. கர்த்தர் ஹalleluya தேசத்தில் வைத்து 44 ஆண்டுகள் நீர் நடத்தி வந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். வண்ணாந்தர தேசத்தில் கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya. இந்த தேசத்தை இன்னும் சுரந்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம்.
இன்னும் சுமந்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. ஏற்ற வேளையில் எங்கள் சபைக்கு தனி இடத்தை நான் சுமந்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. தனி இடத்தை சுமந்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. 2500 ஆத்துமா எங்கள் சபையில் சேரும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய தரிசனங்கள் நிறைவேறும்படியாக ஜெபிக்கிறோம். தரிசனம் கொடுத்தவர் நீ மாறாதா இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இப்படி செய்கிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அருகிலும் வார்த்தை சொல்லுகிற தகப்பனே, தளர்ந்து போகாதபடி நாங்கள் சுதந்து கொள்ளும்படி ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் ஜெபங்களை கேட்க நல்ல தேவன், எங்களோடு இந்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஜெபித்தது போல உம்முடைய கரம் எங்கள் சபை மேலே இருக்கும்படியாய் ஜெபித்திருக்கிறோம். எங்கள் தேசம் மேலே இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நாங்கள் இருக்கிற யூஏ தேசம் மேலே இருக்கும்படியாய் ஜெபித்திருக்கிறோம். அப்படி நீ செய்கிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்கலாம். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் உட்காரலாம். ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். ஆமென். ஆண்டவர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். இப்படியாய் நாம் கூடி ஜெபிக்கும் பொழுது தேவன் நிச்சயமாகவே ஜெபங்களுக்கு பதில் தருகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாலை நேரத்தில் வந்திருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம். சபையின் ஆராதனை ஒழுங்குகள் முன்பதாக போடப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் பார்த்து கவனித்து ஒவ்வொரு ஆராதனையிலும் நீங்கள் ஜெபத்தோடு பங்கு பெற உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். ஞானஸ்நானத்திற்காக பெயர் கொடுக்க விரும்புகிறவர்கள் பிரதர் குமார் அவர்களையும் பிரதர் பாபு அவர்களையும் தொடர்பு கொள்ள அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். நாளைய தினத்திலிருந்து நமக்கு சங்கிலி தொடர் ஜெபம் ஆரம்பிக்க இருக்கிறது. நாளைய தினத்திலிருந்து மாலை 11:30 அது ஆரம்பிக்கப்படும். ஆகவே ஸ்தோத்திரம், அதை நீங்கள் மனதில் வைத்து இந்த சங்கிலி தொடர் ஜெபத்தில் பங்கு பெற உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். குறித்த நேரத்தில் நீங்கள் ஜெபத்தில் பங்கு பெறுங்க. ஸ்தோத்திரம். அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இணைந்திருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரதர் தினகரனோடும் பிரதர் குமாரோடும் சிஸ்டர் பிரின்சி பாரிஸ் சிஸ்டர் புஷ்பா பனேட் அவர்களோடும் தொடர்பு கொள்ள அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். ஸ்தோத்திரம். VBS நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்றையிலிருந்து 3 நாட்கள் யூனியன் சர்ச்சில் வைத்து CEF சார்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. காலை 10 மணி முதல் 1 மணி வரைக்கும் நடைபெறுகிறது. ஆகவே நம்முடைய பிள்ளைகள் அதில் பங்கு பெற இருக்கிறாங்க. ஆகவே உற்சாகமாக அவர்களை அனுப்பி தாருங்கள். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. சனிக்கிழமை உபவாச ஜெபம் காலை 10 மணிக்கு சென்ட் ஜேம்ஸ் அண்ட் ஜான் ஹாலில் வைத்து நடைபெறும். வருகிற ஞாயிற்றுக்கிழமை நமக்கு 2 ஆராதனைகள் உண்டு. முதல் ஆராதனை 6:45 2வது ஆராதனை 9 மணிக்குமாக நடைபெறும். 2வது ஆராதனை முடிந்த பின்பதாக ஜாப் சீக்கர்ஸ் மீட்டிங், வேலையை தேடுவோர்கள் கூட்டம் என்று சொல்லி ஸ்தோத்திரம். அந்த நாளில் நமக்கு 11:30 பிலிப் ஹாலில் வைத்து நடைபெறும். வாலிப சகோதர சகோதரிகள் கூடி ஜெபிக்கிற அதே ஹாலில் வைத்து நடைபெறும். கர்த்தருக்கு மகிமையுண்டதாக. வேலை தேடுகிறவர்கள் ஸ்தோத்திரம், வேலை இருக்கிறது என்கிற தகவல்களை வைத்திருக்கிறவர்கள், அது மாத்திரமல்ல வேலை மாற்ற வேண்டும் என்கிற ஸ்தோத்திரம், ஒவ்வொருவருக்கும் இந்த கூட்டங்கள் நமக்கு பிரயோஜனமாய் காணப்படும். ஆகவே நீங்கள் நேரம் எடுத்து அதில் பங்கு பெற அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். ஸ்தோத்திரம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. குறிப்பாக டிரான்ஸ்போர்ட்டேஷன் வசதி வேணும் என்று சொன்னால் இந்த கூட்டத்தில் வந்து கலந்து கொண்டு ஸ்தோத்திரம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வசதிகள் உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால் பிரதர் தினகரன் அவர்களையும் பிரதர் ஜான்லி அவர்களையும் தொடர்பு கொள்ள அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தருக்கு மகிமையுண்டதாக. நீங்கள் நேரம் எடுத்து இந்த கூட்டத்தில் பங்கு பெற உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். கர்த்தர் நாமம் மகிமைப்படட்டும். அதைத் தொடர்ந்து வருகிற வியாழக்கிழமை இரவு 8 மணிக்கு நமக்கு இரவு ஜெபமாக அதை நாம் அனுசரிக்க இருக்கிறோம். வருகிற வியாழக்கிழமை இரவு ஜெபம் 8 மணிக்கு நடைபெறும். ஏசாயா 62வது அதிகாரத்தின் 6வது வசனத்திலிருந்து அன்றைய தின தியானம் இருக்கும். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. அதைத் தொடர்ந்து அதற்கு அடுத்த நாள் ஆகஸ்ட் 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை 8 மணிக்கு ஸ்தோத்திரம், இரவு 8 மணிக்கு நமக்கு பிலிப் ஹாலில் வைத்து பிரேயர்ஸ் லீடர்ஸ் மீட்டிங், ஜெப கூலுகை தலைவர்கள் கூட்டம் என்று சொல்லி அது ஒழுங்கு செய்திருக்கிறோம். ஆகவே நீங்கள் நேரம் எடுத்து அதிலும் பங்கு பெற உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுதும் அவனுடைய வார்த்தைக்கு நேராக, வசனத்துக்கு நேராக நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். கண்களை மூடினவர்களாக தேவ வார்த்தைக்கு நம்மை அர்ப்பணித்து ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உடைய வார்த்தைக்காக உடைய கரத்தில் வருகிறோம். நீர் பேசுகிற தெய்வம், நீர் இடைப்படுகிற தெய்வம். உடைய வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் நீர் எங்களோடு இடைப்பட முடியாது ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே, உடைய தாசனை மறைத்து கர்த்தர் வெளிப்படுங்க. வார்த்தைகள் எங்களுக்கு நேராக வரும் பொழுது எங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாய் காணப்பட தேவன் கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தை பிரதர் மோசஸ் அவர்கள். இந்த நாளிலும் உங்களோடு கூட இணைந்து
ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கவும் கற்றுக்கொள்ளவும் ஆண்டவர் எனக்கு பாராட்டி இருக்கிற அவருடைய அளவில்லா கிருபைகளுக்காய், இரக்கத்திற்காய், தயவுக்காய் ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத்தின் துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். இந்த நாளின் தியானத்துக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வசனத்தின் அந்த அதிகாரத்தின் ஆரம்பத்திலிருந்து பார்க்கிற பொழுது, ஆண்டவர் மரிக்கப் போகிறார், சீசர்களை விட்டு பிரிய போகிறார். ஆனால் அவர்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். 3.5 ஆண்டுகள் அவரோடு கூட தங்கி அவருடைய ஊழியத்தில் இருந்து அவரோடு கூட இருந்து ஆண்டவர் அவர்களை பழக்குவித்தார். ஆண்டவர் ஊழியங்களை கற்றுத்தந்தார். அதற்கு பிற்பாடு இருக்கிற காரியங்களை அவர் எடுத்து செல்ல வேண்டும். ஆனால் இந்த 3.5 ஆண்டுகளும் அவர்களோடு கூடவே இருந்தார். இவர்களும் அவர்களோட கூட இருந்தாங்க. எதை குறித்தும் அவர்களுக்கு கவலை இல்லை. போகிற இடத்திலே ஆண்டவர் எங்கெல்லாம் போகிறாரோ அவர்களோட கூட போனார்கள். அவர்களுக்கு தேவையான உணவு கிடைத்தது. எங்கே தங்குகிறாரோ ஆண்டவரோடு தங்கினார்கள். ஆனால் அவர்களை அழைக்கிற பொழுது பாருங்கள், மீன் பிடித்து கொண்டு வருவதை அழைத்தார். என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷர் பிடிக்கலாக்குவேன். அப்படியே போனாங்க. மத்தேயு ஆயத்துறையில் இருந்தார், நல்ல வேலை, நல்ல சம்பளத்தோடு இருந்தார். என்னை பின்பற்றி வானார், அப்படியே விட்டுட்டு போயிட்டார். இப்போ இவங்களை விட்டுட்டு ஆண்டவர் போக போகிறார். அப்போது எப்படி இருக்கும்? அவர் மாஸ்டர், சீசர்களை சொன்னார், சிநேகிதர்ன்னு சொன்னார், சகோதரன் சொன்னார், கூடவே இருந்தாங்க. இப்போ ஒரு பிரிவு வரப்போகிறது. ஆனால் அவர்களை அப்படியே விட்டு ஆண்டவர் போய்விட விரும்பவில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த 1வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் ஒரு சில வசனங்களை வாசிக்கிறேன். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாக இருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக்கொள்வேன். தொடர்ந்து ஆண்டவர் சொல்லிக்கொண்டே வருகிறார். நன்றாக கவனித்து பாருங்கள். ஆண்டவர் போகிறார், ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறார். அப்படியே விட்டு விடவில்லை. நான் திரும்ப வருவேன், ஆனால் உங்களுக்கென்று என்னோடு கூட நீங்கள் இருக்கும்படியாக நான் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன். பண்ணிவிட்டு வந்து உங்களை திரும்ப அழைத்து சொல்கிறேன். அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களை சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போகிறேன். ஆனால் நான் போகிறதை அப்படியே விட்டு விடவில்லை. ஆனால் நான் போய் என்ன பண்ணுவேன்? பரிசுத்த ஆவியானவரை அனுப்புவேன். நம்முடைய இந்த நாளின் செய்தியின் தலைப்பு பரிசுத்த ஆவியினால் பலப்படுத்தப்படுதல். பீயிங் எம்பவர்ட் பை த ஹோலி ஸ்பிரிட் ஆர் பீயிங் ஸ்ட்ரென்தன்ட் பை த ஹோலி ஸ்பிரிட். ஆதார வசனமாக யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கிறேன். என் நாமத்தினாலே பிதா அனுப்பப் போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனை எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். அவர் தேற்றரவாளன். நன்றாக கவனித்து பாருங்கள். ஒருவேளை பிரிவு வருகிறது. பிரிவு வருகிற பொழுது உள்ளே சோகம் இருக்கும். என்ன செய்வதென்று தெரியாது. தடுமாறுகிற வேளையிலே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அனுப்பப் போகிறவர் யார்? தேற்றரவாளன். அவர் தேற்றுகிறவர் மாத்திரமல்ல, போதிக்கிறவர். அவர் போதிப்பார். போதிக்கிறது எதை போதிப்பார்? வசனத்தை போதிப்பார். ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை போதித்து அவருக்கு நினைப்பூட்டுவார். அப்போ என்ன பண்ண வேண்டி இருக்கிறது? ஆண்டவர் நினைப்பூட்டுகிற காரியத்திலே நிலைத்திருக்க வேண்டும். அப்போ பரிசுத்த ஆவியானவர் பலப்படுத்தப்படுதல என்ன? ஒரு பெரிய ஒரு பவர் நமக்கு வந்துட்டு, ஒரு அத்தாரிட்டி வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருக்க போகிறோமா? அப்போ அந்த பவர் எப்படி இருக்கும்? அப்படியே நம்ம யாராவது ஒருத்தர் மேலே கை வச்ச உடனே இப்போ நிறைய இடங்களிலே நிறைய நூதனமான போதனைகள், அநேக காரியங்கள் வருகிறதை நம்ம பார்க்கிறோம். நம்ம ஒரு டிசைனிங் ஸ்பிரிட்டோடு கூட, பகுத்தறிதலோடு கூட, அல்லது ஆண்டவருடைய வசனமா இல்லையா, ஆவியானவர் தான் கிரியை செய்கிறாரா அப்படிங்கிற ஒரு தெளிவு இல்லாமல் இருந்தோன்னு சொன்னால் நம்மளே அதை நம்பிட்டு போயிடுற நிலைமைக்கு போயிடும். அந்த மாற்றப்படுகிற அல்லது மக்கள் எதை சொன்னால் கேட்பார்கள் என்கிற போக்கிலே போதிக்கப்படுகிற ஒரு நிலையில் இருக்கிற காலத்திலே நம்ம ஒரு தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் தான் பரிசுத்த ஆவியை போதித்து நடத்துகிறார். அவர் போதிக்கிறார், வசனத்தை தெளிவாய் போதிக்கிறார். ஆகவே புரிந்து கொள்கிறதுக்கு நாம் தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதுவும் ஆண்டவர் என்ன கற்றுக் கொடுத்தாரோ அதை நினைப்பூட்டி போதிக்கிறார். வேதத்திலே ஆண்டவர் அழகாய் தெளிவாய் தேவ மனிதனை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் ஒத்தாசையோடு அநேக காரியங்களை
திட்டமும் தெளிவுமாய் எழுதி வைத்திருக்கிற பொழுது நாம் அதை புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு அனுதினமும் ஆண்டவருடைய வார்த்தையிலே நிலைத்திருக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 1:8 வசனம் இப்படியா சொல்கிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். நினைத்து பாருங்கள். அப்போ முதல்ல அவர் சொல்லுகிற காரியம், பலன் பரிசுத்தாவினால் கிடைக்கிற பொழுது நம்ம என்னவா இருக்கணும்? சாட்சிகளாக இருக்கணும். இப்போ இந்த காலத்தில் சாட்சியாக இருக்கிறது அவ்வளோ எளிதான காரியமா? அதுவும் ஆண்டவர் போதித்திருக்கிற போதனைகளை கேட்டு அதன்படி சாட்சியாக இருப்பது சாதாரணமான விஷயம் இல்லை, சாதாரணமாக இருக்க முடியாது. ஆண்டவர் போதித்திருக்கிற அநேக காரியங்களை பின்பற்றுவது என்பது மிக மிக கடினமானதாக இருக்கிறது. பின்பற்ற முயற்சிக்கிற பொழுது நம்மை பின்னாக இழுத்து விடுவதற்கு அல்லது தள்ளி விடுவதற்கு அநேக வழிகளை சாத்தான் உருவாக்கி வைத்திருக்கிறான். 2 தீமோத்தேயு 1:7 வசனம் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது இப்படியா எழுதுகிறார், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்துருக்கார். அப்போ பாருங்கள், ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற ஆவியானவர் பலமுள்ள ஆவியானவர், அன்பு நிறைந்தவர். அப்போ அந்த அன்பு அந்த பலம் அது மாத்திரம் மட்டும் இல்லை, தெளிந்த புத்தி அதில் ஆவியை கொடுத்துருக்கு. அப்போ பாருங்கள், தெளிந்த புத்தி இருக்கணும். நமக்கு தெளிந்த புத்தி இருந்தால் தான் நம்ம பண்ண முடியும். நீங்கள் அது பார்த்தீங்கன்னா லிவிங் பைபிளில் அதை படிச்சுன்னு சொன்னால் வைஸ் அண்ட் ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அது மாத்திரம் லவ் தம் அண்ட் என்ஜாய் பீயிங் வித் தம் அப்படிங்கிறாரு. அதாவது மக்களோடு இருக்க மற்றவங்களை நேசிக்கிறதுல அவர்களோடு இருக்கிறதுலே நம்ம மகிழ்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் 13:34-35 வசனங்களை வாசிப்போம் சொன்னால், நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களிடத்தில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிய கட்டளையை உங்களுக்கு கொடுக்குறேன். அப்போ பாருங்கள், அன்பாக இருக்கணும்னு சொல்கிறார். அப்போ ஆண்டவர் சொல்லி சென்றிருக்கிற ஒரு காரியம் அன்பாக இருக்க வேண்டும். அப்போ நம்ம பரிசுத்த ஆவியானவரால் அனுதினமும் நம்ம பலப்படுகிறோம் அல்லது பலன் கொள்கிறோம்னு சொன்னால், ஆண்டவர் சொல்லிவிட்டு சென்றிருக்கிற காரியங்களிலே, ஆண்டவர் கற்றுத்தந்திருக்கிற காரியங்களிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். வசனத்திலே அதிலே பலப்படுகிற பொழுது தான் நம்ம பலனாக இருக்க முடியும். அப்போது பவர் அண்ட் அத்தாரிட்டி எல்லாம் இருக்குது. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் நம்ம பார்த்தோன்னு சொன்னால், ஆவியானவர் என்ன செய்வார்? ஒரு காரியத்தை நடத்த வேண்டும் என்கிற பொழுது தெரிந்து கொண்டவர்களே அது தேவ மனிதர்கள் மீது இறங்கி அந்த காரியத்தை முடித்துவிட்டு கடந்து செல்கிறார். நியாயாதிபதி புஸ்தகம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அநேகர் குறித்து சொல்லப்பட்டிருக்குது. சாம்சன் அதுக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள். அநேக காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் அப்படி இல்லை. ஆவியானவர் பொழிந்தருளப்பட்டதுக்கு பிற்பாடு ஆவியானவர் நமக்குள்ளே தங்கி நம்மோடு கூட வாசம் பண்ணுகிறார். அவர் நமக்குள்ளே தங்கி இருக்கிறார், நம்மோடு கூட வாசம் பண்ணுகிறார். அப்போ நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற அந்த ஆவியானவரை நாம் பெற்று கொண்டிருக்கிறோம். அப்போது ஒரு விசுவாசி ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வது என்பது ஆண்டவர் தந்திருக்கிற மிகப்பெரிதான ஒரு கிருபை. அதை வாஞ்சித்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ வாஞ்சித்து பெற்றுக்கொண்டு அனுதினமும் அவரோடு கூட அந்த உறவாடுகிறதிலே, அவரோடு கூட நடக்கிறதிலே, அவர் கற்றுத்தருகிறதிலே உறுதியாய் நிலைத்திருந்து வசனத்திலே வளர்கிற பொழுது அவரால் பலப்படுத்தப்படுகிறோம். ஆனால் நம்ம பலப்படுத்தப்படுகிறோமா? அல்லது நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையான காரியங்கள் இருக்கிறதா என்கிறதற்கான என்ன ஆதாரங்கள் இருக்கிறது என்று சொல்லித்தான் நம்ம இன்றைக்கு ஆராய்ந்து பார்க்க போகிறோம். அப்போ அதில் பலப்பட்டிருக்கிறோமா, அனுதினமும் பலப்பட்டு கொண்டு இருக்கிறோமா என்கிற ஒரு சில காரியங்களை பார்த்து அதன் அடிப்படையில் நாம் எங்கெல்லாம் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோமோ ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். பரிசுத்த ஆவியினை பெற்றுக்கொண்டிருக்கிற நாம் அல்லது பரிசுத்த ஆவியினுடைய அருளுக்காய் வேண்டுகிற நாம், ஆண்டவரே நீங்கள் எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கேட்டு இந்த காரியங்களை சரி செய்கிற பொழுது அனுதினமும் அவருடைய பலத்தினால் நிரப்பப்பட்டு ஆண்டவருக்கு நம்ம சாட்சியாக நிற்க முடியும். முதலாவது காரியம் அன்பு. நம்ம வாசித்தோம், ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்க காரியம் மற்றவர்களை நாம் நேசிக்க வேண்டும். அதைத்தான் ஒரு பிரதான கட்டளையாய் கொடுத்து சென்றிருக்கிறார். அப்படி இருக்கிற பொழுது நாம் எப்படி நிலையிலே இருக்கிறோம், எந்த மாதிரியான நிலையில் இருக்கிறோம்? அன்பு. பவுல் கொரிந்தியருக்கு எழுதுகிற பொழுது ஒரு அதிகாரத்தையே அன்புக்காக எழுதி வைத்திருக்கிறார். வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 13 வசனங்கள். நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும்
அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல இரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாயிருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசனங்களானாலும் ஒளிந்து போம், அந்நிய பாஷைகளானாலும் ஓய்ந்து போம், அறிவானாலும் ஒளிந்து போம். நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது. நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போம். நான் குழந்தையாயிருந்தது போது குழந்தையைப் போல பேசினேன், குழந்தையைப் போல சிந்தித்தேன், குழந்தையைப் போல யோசித்தேன். நான் புருஷனான போதோ குழந்தைக்கேற்றவைகளை ஒழித்து விட்டேன். இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்ளுவேன். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. அநேக காரியங்களை சொல்லுகிறார். அநேக வரங்களை குறித்து பவுல் எழுதுகிற பொழுது எழுதி கொண்டே வந்துவிட்டு கடைசியில் அவர் முடிக்கிற பொழுது சொல்கிறார், எல்லாவற்றை காட்டிலும் அன்பே பெரியது. அன்பு தனிந்து போய் கொண்டிருக்கிற காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நேசிக்கிறது, குடும்பங்களிலே அன்பு குறைந்து இருக்கிறது. குடும்பங்களை மாத்திரமல்ல, வெளியிட பிள்ளைகளுக்கு, பெற்றோர்களுக்கு இருக்கிற அன்பு குறைகிறது. கணவன் மனைவிக்கு இருக்கிற அன்பு குறைந்து விடுகிறது. சபைகளிலே அன்பு குறைந்து விடுகிறது. அநேக அன்பு குறைந்து போகிற, தனிந்து போகிற நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, கடைசி காலங்களில் அன்பு தனிந்து போகும். எங்கே இருக்கிறது விட்டு கொடுத்தல்? இப்பொழுதெல்லாம் சாக்ரிஃபைஸ் எங்கே இருக்கிறது? தேட வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறோம். புரிந்து கொள்ளுதல் எங்கே இருக்கிறது? அநேக வேளைகளிலே நாம் புரிந்து கொள்ளுதலே குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம், நேசிப்பதிலே குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிற பொழுது யோவான் எழுதி வைத்திருக்கிறாரே, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் எப்படி உங்களில் அன்பாக இருக்கிறேன் அதே போல நீங்களும் ஒருவருக்கொருவர் அன்பாயிருங்கள். ஆனால் அன்பு குறைந்து போகிற நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அநேக வரங்களை நாம் வாஞ்சித்து நாடி தேடுகிறோம். ஆனால் அந்த வரங்கள் எல்லாவற்றை காட்டிலும் விசுவாசத்திலே நாம் எவ்வளவோ பலனுள்ளவர்களாக இருக்கலாம், நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கலாம் ஆண்டவர் மீது. ஆனால் அன்பு நம்மளுக்கு இல்லாமல் போய்விட்டால் அதில் ஒன்றுமே இல்லை, எல்லாம் போய்விடுகிறது. பல பாசைகளை நம்ம பேசலாம், தீர்க்க தரிசனம் வரத்தை உடையவர்களாக இருக்கலாம். இதை எல்லாவற்றையும் அவர் வைத்துவிட்டு சொல்லிக்கொண்டே வருகிற பொழுது அன்பு இல்லைன்னு சொன்னால் என்ன இருக்க முடியும்? ஒன்று ஆண்டவரை நேசிக்கிறதுல அன்பு குறைந்து போகும். குடும்பத்திலே அன்பு இல்லை, நம்ம குடும்பத்தில் அன்பு இல்லை இருக்கும் என்று சொன்னால் ஆண்டவரை நேசிக்கிறேன், ஆண்டவர் மீது அன்பு பாராட்டுகிறேன் என்கிறதிலே எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. இன்றைக்கு நம்முடைய அன்பு எந்த நிலைக்கு இருக்கிறது? நம்மை போல மற்றவர்களை நேசிக்க முடிகிறதா? கொஞ்சம் கடினம்தான். ஆனால் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரே, நம்ம ஃபாலோ பண்ண வேண்டி இருக்கிறது. அப்போ ஃபாலோ பண்ணலாம், நாளைக்கு ஒரு நாளைக்கு ஆண்டவர் கேட்பார். அவர் சன்னிதானத்தில் போய் நிற்கிற பொழுது நாம் எங்கே குறைவுள்ளவர்கள் என்று சொல்லி நம்ம நிதானித்து அங்கே பார்க்க முடியாது, இங்கே தான் நிதானித்து பார்க்க வேண்டும். நாம் ஆண்டவருக்குள்ளாய், பரிசுத்த ஆவியானவருக்குள்ளாய் பலன் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் ஆண்டவர் கற்றுத்தந்திருக்கிற இந்த வசனங்களிலே நிலைத்திருக்க வேண்டும். ஆண்டவர் எப்படி நம்மை நேசித்தாரோ அதே போல் நாம் பிறரையும் நேசிக்க வேண்டும். தன்னை போல பிறனையும் நேசிக்கிறது. அப்போ நேசிக்கிறது எப்படி நேசிக்கிறது என்பதை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். ஆகவே நாம் அன்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஒருவேளை எங்காவது அன்பிலே குறைவுள்ளவர்களாய் இருப்போம்னு சொன்னால் ஆண்டவரே உதவி செய்ய என்று கேட்கலாம். நான் இன்றைக்கு ஒரு இன்டர்வியூ கேட்டுக்கொண்டிருந்தேன், எதேச்சையாக கேட்க வேண்டியதாக இருந்து. அவர் ஒரு பெரிய கவுன்சிலிங் பண்ணக்கூடியவர், திருமண காரியங்களிலே நடக்கிற கவுன்சிலிங்கிலே செய்யக்கூடியவர். ஒரு இன்டர்வியூ எடுத்துக்கொண்டார். அவர் சொன்ன காரியம் உண்மையாலுமே ஷாக்காக இருந்தது. இந்த அளவுக்கெல்லாம் இருக்கிறதா என்று சொல்லி. ஒரே வாரத்தில் திருமணமானவர்கள் விவாகரத்துக்கு வருகிறார்கள் சொன்னார். அவர் சொன்ன காரியங்கள், அதுக்கு ரீசன் சொன்னார், அதையெல்லாம் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. இந்த அளவுக்கு உலகம் போய் கொண்டிருக்கிறதா என்று சொல்லி.
காதலித்து திருமணம் பண்ணுகிறவங்களும் வருகிறார்கள் என்று சொல்லி, ஆனால் அவர்கள் எப்படி செலக்ட் பண்ணுகிறார்கள் சொல்லி அநேக காரியங்களை சொல்லிக்கொண்டு அநேக ஸ்டாட்டிஸ்டிக்ஸை கொடுத்து கொண்டிருந்தார். அன்பு குறைந்து போகிற நாட்களிலே அல்லது மக்களுடைய எதிர்பார்ப்பு மாறிக்கொண்டிருக்கிற நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது அன்பிலே நிலைத்திருப்பது என்பது பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆனால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, ஆண்டவர் குடும்பத்தை எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லி தெளிவாய் எழுதி வைத்திருக்கிறார். அந்த ப்ரையாரிட்டிஸை மாற்றாமல் ஒருவர் நேசிக்க, கணவன் மனைவியை, பெற்றோர் பிள்ளைகளை, பிள்ளைகள் பெற்றோரை நேசிப்பதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். அன்பிலே எங்காவது நம்ம குறைவுள்ளவர்களாக இருந்தால், மற்றவர்களை நேசிக்கிறதிலே குறைவுள்ளவர்களாக இருந்தால், ஆண்டவரே எனக்கு அந்த பகுதியிலே ஒத்தாசை பண்ணும், ஆவியானுடைய பலத்தோடு கூட நமக்கு ஒத்தாசை பண்ணும் என்று சொல்கிற பொழுது ஆண்டவர் நமக்கு அதிலே கிருபை செய்கிறவராக இருக்கிறார். அடுத்து மன்னிக்கிறதிலே ஃபர்கிவ்னஸ். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23:34 வசனத்தை வாசிக்கிறேன். பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார் என்றார். ஆண்டவர் இதை எங்கே சொல்லுகிறார்? சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவரை சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். அறைந்தவர்களை பார்த்து பிதாவினிடத்திலே மன்றாடுகிறார். எவ்வளவு ஒரு வேதனை இருந்திருக்கும் ஆண்டவருக்கு. ஆண்டவர் எந்த குற்றமும் செய்யவில்லை. நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்ப்பதற்காக தேவனால் அது திட்டமிடப்பட்டது தான், ஆண்டவருக்கும் தெரியும். ஆனால் குற்றமே சுமத்தப்படாத ஒருவரை அவர்கள் ஏளனமாய் பேசுகிறார்கள், கேலி செய்கிறார்கள். தன்னைத்தானே ரட்சிக்க கூடுமானாலும் ரட்சித்துக் கொள்ளட்டும் என்று சொல்லுகிறார்கள். இவை எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுது ஆண்டவர் சொல்லுகிற காரியம், இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். இன்றைக்கி நம்ம அப்படி சொல்ல முடியுமா? நமக்கு ஏதாவது ஒரு பண்ணிட்டாங்கன்னா அது உள்ளேயே வைத்து புழுங்கி கொண்டிருப்போம். ஆனால் அவங்க நல்லா இருப்பாங்க, அவங்களுக்கு அதை பற்றியெல்லாம் யோசிக்க மாட்டாங்க, மறந்துருப்பாங்க. ஆனால் உள்ளே வைத்து புழுங்கி கொண்டிருக்கிற பொழுது யாருடைய சமாதானம் கெட்டுப்போய் விடுகிறது? நம்முடைய சமாதானம். லெட் இட் கோ அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லி அதை விட்டுட்டோன்னு வச்சுங்களேன், நம்ம என்னவாயிடலாம்? நம்ம சமாதானமாக இருக்கலாம். நடந்தது நடந்து விட்டது, ஓகே அவளை மன்னித்து விடுகிறேன் என்று சொல்லி அந்த மன்னிக்கிற அந்த தன்மைக்கு நம்ம மாற வேண்டியது ஆண்டவர் விரும்புகிற காரியம். நான் பரிசுத்தாவியானவரை பெற்றிருக்கிறேன், பரிசுத்தாவியானால் நிரப்பப்பட்டிருக்கிறேன், பலப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒவ்வொரு விசுவாசியும் மற்றவர்களை மன்னிப்பதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18:21-35 வசனங்களை நாம் வாசித்தால், பேதுரு ஆண்டவரை பார்த்து கேட்கிற ஒரு கேள்வி அது, எத்தனை முறை மன்னிக்க வேண்டும்? என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் நான் எத்தனை முறை மன்னிக்க வேண்டும்? 7 முறை மாத்திரமா என்று கேட்கிறார். ஆண்டவர் சொல்லுகிற காரியம் 7 முறை மாத்திரமில்லை, 70 மாற்றம். அப்போ நீங்கள் நினைத்து பாருங்கள் எத்தனை முறை என்று. அதை தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வருகிற பொழுது ஒருவன் கடன்பட்டவனை குறித்து சொல்கிறார். ஒரு எஜமானிடத்தில் ஒரு கடன் பட்டான், அநேக கடன்கள் அவன் பட்டிருக்கிறான். எஜமான் பார்த்தார், அவன் பெண்ஜாதி பிள்ளைகளையெல்லாம் பிடித்து வைத்து கொண்டு கடனை கட்டி தீர்க்கும் வரைக்கும் எங்கே போட்டு விட்டு விட்டார்? சிறைச்சாலையில் போட்டு விட்டார். ஆனால் அவன் மன்றாடுகிறார். ஆனால் எஜமானன் பார்க்கிறான், அந்த மன்றாட்டை கேட்டுவிட்டு மன்னித்து விடுகிறார். ஆனால் போகிற வழியிலே அவனோடு கூட சேர்க்கிற ஒரு உடன் வேலையால் வருகிறான். அவனிடத்தில் கொஞ்சம் கடன் வாங்கியிருக்கிறான். அந்த பட்ட கடனை அடைக்க முடியவில்லை என்பதற்காக பிடித்து என்ன செய்து விடுகிறான்? அடித்து கொண்டு போய் அவனை சிறையில் வைத்து விடுகிறான். ஆண்டவர் அந்த எஜமானுக்கு அந்த செய்தி போகிற பொழுது எஜமான் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன? உண்மையில்லாத ஊழியக்காரன் அப்படி என்று பிடித்து போட்டுவிட்டு ஆண்டவர் அதை முடிக்கிற போது ரொம்ப அழகாக முடிப்பார். என்ன சொல்லுவார்? நீங்கள் மற்றவர்களுக்கு மன்னியுங்கள், நீங்களும் மன்னிக்காமல் போனால் என் பிதாவும் உங்களுக்கு அப்படியே செய்வார். அப்போ பாருங்கள், மன்னிக்காமல் நாம் இருந்து விட்டோம் என்று சொன்னால் மன்னிக்கப்பட்ட காரியங்கள் எல்லாம் என்னவாகி விட்டது? நமக்கு மன்னிக்கப்பட்ட காரியங்கள் எல்லாம் மன்னிப்பதாக இருக்கிறதில்லை. ஆண்டவர் நமக்கு எவ்வளவு கிருபை பாராட்டி இருக்கிறார். எந்த விதத்திலும் தகுதி இல்லாத ஆண்டவரை விட்டு ஓடிப்போய் விலகிப்போய் எல்லாவற்றையும் அறிந்திருந்தும் ஆண்டவருக்கு விரோதமாக அநேக தவறுகளை நம்ம செய்திருந்த பொழுதும் ஆண்டவர் நம்மை மன்னித்திருக்கிறாரே, எவ்வளவு பெரிய கிருபை நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். இன்றைக்கு நாம் மற்றவர்களை மன்னிக்கலாமா இருக்கிறோமா? ஆனால் மன்னிப்பதற்கு பரிசுத்தாவியானுடைய பலன் வேண்டும். அவ்வளோ ஈஸியான காரியம் இல்லை. நம்ம மனித இயல்பு என்பது நமக்கு ஒரு தீங்கு இழைத்து விட்டால் அவர்களை மன்னித்து விடுவது என்பது சாதாரணமான ஒரு காரியம் இல்லை. அதுக்கு பரிசுத்தாவியானுடைய ஒத்தாசையும் பலனும் தேவை. அவருடைய பலனில் நிரப்பப்பட்டிருக்கிற பொழுது தான் அதை செய்ய முடியும். அவ்வளவு ஈஸியாக எடுத்துக்கொள்ள முடியும். தேவ பிள்ளைகள் ஆண்டவருடைய பலத்தை பெற்றுக்கொண்டு பரிசுத்தாவினுடைய ஒத்தாசையோடு மன்னிக்கொள்ளலாம் இருப்போம். நீங்கள் பிலமோனுக்கு எழுதின அந்த நிருபத்தை நீங்கள் படிப்பீங்கன்னு சொன்னால்
பவுல் எழுதுகிறப்போ ரொம்ப அழகாக எழுதியிருப்பார். ஒன்னேசிம் அவர் பிலமோனிடமிருந்து திருடிக்கொண்டு ஓடி விடுகிறார். ஆனால் பவுலின் சுவிசேஷ நிமித்தம் மன்னிக்கப்பட்டு அவர் சீனாய் மாறின பிற்பாடு ஒன்னேசிமிடத்தில் பிலோமினிடத்திலே மன்றாடுகிறார். கடிதத்தை எழுதி மன்னித்து விடும், அவன் நமக்கு இப்போ சகோதரன் என்று சொல்லி. அநேக வேளைகளிலே சகோதரர்களாக இருக்கிற நாம் குடும்பங்களிலே நம்ம சகோதரர்களை மன்னிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியோட ஒத்தாசையோடு கூட, உதவியோடு கூட, அவரோட பலத்தோடு கூட மன்னிக்கிறதுக்கு நமக்கு அவர் உதவி செய்வாராக. அவர் உதவி செய்கிற பொழுது, ஒத்தாசை பண்ணுகிற பொழுது, ஒருவேளை மற்றவர்கள் நமக்கு துரோகம் செய்திருந்தாலும், அநேக வேளையில் நம்மை காட்டி கொடுத்திருந்தாலும் அவர்களை மன்னிக்க முடியும். அதைத்தான் ஆண்டவர் செய்தார். ஆண்டவருக்கு தந்திருக்கிற அந்த கிருபையை பெற்றுக்கொண்டு அநேகரை மன்னிக்கிறதுக்கு நாம் கற்றுக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்வார். மூன்றாவதாக, மற்றவர்களுக்கு இரக்கம் பாராட்டுவதில் ஆண்டவர் நமக்கு உதவியும் பலனும் தருவாராக. கம்பேஷன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 7வது வசனம், இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். தேவனுடைய இரக்கம் நமக்கு கிடைத்திருக்கிறது. அவர் நமக்கு கிருபையாய் வந்தார், கிருபையை தந்தார். அவருடைய கிருபை இல்லாமல் இருந்திருந்தால் நம்முடைய நிலை வேறு. தகுதியில்லாத நம்மை அவருடைய கிருபை கொண்டு ரட்சித்தார், மீட்டெடுத்தார், அபிஷேகித்தார். அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறார். அநேக நன்மைகளை ஆசீர்வாதித்து தந்திருக்கிறார். ஆனால் நாம் இரக்கம் பாராட்ட வேண்டும். மற்றவர்களுக்கு இரக்கம் பாராட்டுவதற்கு ஆண்டவர் உதவி செய்யும்படியாய் ஆண்டவருடைய பலத்தை, பரிசுத்தாவினுடைய பலத்தை நாம் நாட வேண்டும். இரக்கம் செய்வது என்பதும் அவ்வளவு ஈஸியான காரியம் அல்ல. அநேக வேளைகளிலே இந்த உலக வாழ்க்கையில் ஓடிக்கொண்டிருக்கிற பொழுது எல்லா நேரத்திலும் இரக்கம் செய்து விடுவது முடியாத காரியம். காரணம் என்று சொன்னால், மனிதனை பார்க்கிற பொழுது, மனித சுபாவத்திலே நாம் பார்க்கிற பொழுது யாருக்கு நம்ம இரக்கம் பாராட்ட வேண்டும் என்று நம்ம பார்ப்போம். இவங்க நமக்கு ஒத்தவர்கள் இல்லை அல்லது நமக்கு சார்ந்தவர்கள் இல்லை என்று சொல்லும் பொழுது நம்ம அவர்களுக்கு இரக்கம் பாராட்டுக நாம் தவறி விடுவோம் அல்லது நம்ம கடந்து சென்று விடுவோம். ஆனால் வேதம் அப்படி சொல்லவில்லை. ஆண்டவர் நம்ம வைத்திருக்கிறதின் நோக்கம் நம் அநேகருக்கு இரக்கம் பாராட்ட வேண்டும். நம்முடைய சுவிசேஷகர்களை அல்லது நம்ம மிஷனரிமார்களை நீங்கள் நினைத்து பாருங்கள். அந்நிய தேசத்திலிருந்து வந்தார்கள், சுவிசேஷத்தை பரப்பினார்கள். அவர் சுவிசேஷத்தை மட்டும் கொடுத்து விட்டு போயிருக்கலாம், ஆனால் சுவிசேஷத்தை கொடுக்கவில்லை. அங்கு தேவைப்பட்டது என்ன? கல்வி வேண்டும், ஸ்கூல் கொடுக்க வேண்டும், ஸ்கூல் கட்ட வேண்டும், கல்லூரிகள் கட்ட வேண்டும், மருத்துவ உதவிகள் செய்ய வேண்டும், மருத்துவமனைகள் கட்ட வேண்டும். என்ன செய்தார்கள்? அவர்கள் சொத்துக்களை விற்றார்கள். விற்று அவைகளை கொண்டு வந்து இங்கு கட்டினார்கள். எல்லா ஸ்தாபனங்களும் ஒருவேளை அவர்கள் இருந்து வந்த அந்த சர்ச் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. அநேகர் தங்களுடைய சொத்துக்களை எல்லாவற்றையும் விற்று நம்முடைய தேசத்தில் கொண்டு வந்து கட்டி அவர்களுக்கு நமக்கு சுவிசேஷத்தை மட்டுமல்ல, அவர்கள் தந்தது நல்ல கல்வி, நல்ல மருத்துவ உதவி. இன்றைக்கு நாம் எந்த நிலையிலே இருக்கிறோம்? ஆண்டவர் அநேக கிருபைகளை நமக்கு தந்திருக்கிறார். நமக்கு இரக்கம் பாராட்டுகிறதிலும் ஆண்டவர் உதவி செய்யும்படியாய் பரிசுத்தாவினுடைய ஒத்தாசையை நாம் தேட வேண்டும். அடுத்து காரியம் 5வது, ஓவர் கம்மிங் சின் அல்லது மாமிசத்தை நாம் மேற்கொள்ளுதல். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30வது அதிகாரம் 21வது வசனம், நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 9 நீங்கள் 11 வசனங்களை வாசித்தால், நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியும் தேவபக்தியும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு அப்படி என்று பவுல் எழுதி கொண்டே போகிறார். அதுக்கு முன்னாடி எழுதுகிற சொல்வார், பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு விலகி ஓடு. அநேக காரியங்கள் எழுதி கொண்டே வருகிற பொழுது அவர் சொல்லுகிற காரியம்தான். அப்போ எல்லாவற்றையும் விட்டு விலகி ஓடு. வழி இதுவே என்று சொல்லுகிற சத்தத்தை கேட்கிறதுக்கு நம்முடைய செவிகள் எப்பொழுதும் திறந்திருக்கிறதா இருக்க வேண்டும். பாவத்தை விட்டு விலகி ஓடுவது என்பது இப்போ இருக்கிற நாட்களிலே அவ்வளவு ஈஸியான காரியம் அல்ல. காரணம், எல்லா விதத்திலும் கைகளிலே இருக்கிறது, பார்க்கிறதிலே இருக்கிறது, ஓப்பன் பண்ணினால் இருக்கிறது, இன்டர்நெட்டிலே எதையாவது தேட போனால் இருக்கிறது. சிந்தை மாறிவிடும். அதுவும் யங் ஜெனரேஷனுக்கு மாறுவதற்கென்று இல்லை, எல்லா சோசியல் மீடியாவும் இருக்கிறது. ரெஸ்ட்ரிக்டட் இருக்கிறது இந்த கண்ட்ரியில். வேறு கண்ட்ரியில் அந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. தனி மனித சுதந்திரம் என்பது அவர்களை என்ன வேண்டுமானாலும் செய்கிற அளவுக்கு திறந்ததாக இருக்கிறது. ஆனால் உலகத்தை சாத்தான் வேகமாய் பிடித்து கொண்டு ஓடிக்கொண்டு தனக்கு இருக்கிற கொஞ்ச நாட்களுக்குள்ளாய் எல்லாவற்றையும் அவன் பக்கமாக இழுத்து விட வேண்டும் என்று ஓடுகிற நாட்களிலே
இவைகளை மேற்கொள்வதற்கு அனுதினமும் பரிசுத்தாவினுடைய பலத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். நேற்றைய கிருபைகளோடு அது நேற்றையோட பலத்தோடு இன்றைக்கு நடக்க முடியாது. இன்றைக்கு புதிய பலம் நமக்கு தேவை. அனுதினமும் தேவ வார்த்தைகளை நிலைத்திருந்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்டு அதிலே நிலைத்திருக்காவிட்டால் மாமிசத்தை மேற்கொண்டு வாழ்வது என்பது கடினமான நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய நிலை இப்படி இருக்கிற பொழுது அதிலே நாம் மேற்கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 21-26 வசனங்களை வாசிக்கிற பொழுது, எஜமானுக்கு கனத்துக்குரிய பாத்திரமாய் நம்ம இருக்கணும். அப்போ கனத்துக்குரிய பாத்திரமாய் நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இவைகளையெல்லாம் விட்டோடி மாமிசத்தை மேற்கொண்டு பாவ இச்சைகளுக்கு விலகி ஓடி பரிசுத்தாவியானவர் விரும்புகிற ஒரு வாழ்க்கையை வாழன்னு சொன்னால் பரிசுத்தாவியானவரால் பலப்படுத்தப்பட வேண்டியது, அனுதினமும் பலப்படுத்த வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. இன்றைக்கு நம்ம எந்த நிலையிலே இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இவைகளெல்லாம் விட்டோடுன்னு சொன்ன பாருங்கள், அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடுன்னு சொல்கிறாரு. சண்டை பண்ணாமல் இருக்கணும், எல்லாரிடத்துலையும் சமாதானமாக இருக்கணும், போதக சமர்த்தனாக இருக்கணும், தீமையை சகிக்கணும். அப்போ தீமையை சகிச்சுக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ தீமை வருகிறது நாம இல்லை, தீமை தானாக வருகிறதுன்னு சொன்னால் நம்ம சகிப்புத்தன்மை இன்றைக்கி இருக்கிறதா? இன்றைக்கி சகிப்புத்தன்மையே குறைந்து விட்ட அல்லது இல்லைங்கிற ஒரு நிலையிலே இருக்கிறோம். ஒரு காரியம் நமக்கு வருகிற பொழுது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம ரியாக்ட் பண்ணுறோம், அதை சகித்து கொள்கிறோமா? ஆண்டவர் அநேக காரியங்கள் சகித்து கொண்டார். நீங்கள் நினச்சி பாருங்கள், HMLAயில் அந்த ஜெபம் முடிஞ்சதுக்கு போட அதிலிருந்து ஆண்டவர் மரணம் வரையும் இந்த நடந்த அந்த நிகழ்வுகளெல்லாம் நினச்சி பாருங்கள், எந்த சலனமுமே இல்லாமல் ஆண்டவர் இருப்பார். அவ்வளோவற்றையும் பொறுமையாக சகித்து கொண்டார். அவ்வளவு பொறுமையாக அவர் நினச்சிருந்தா என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம். ஆனால் மீட்பு நமக்கு தர வேண்டும், அவர் வந்ததின் நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும். ஆண்டவர் இன்னைக்கு நம்மை வைத்திருக்கிற நிலையில் நாம் எந்த நிலையில் இருக்கிறோம்? மாமிசத்துக்குரிய காரியங்களுக்கு விலகி ஓடி அவைகளை மேற்கொள்கிறவர்களாக இருக்கிறோமா? அப்படி மேற்கொள்வர்களாக இருக்கிறோன்னு சொன்னால் பரிசுத்தாவினோட பலன் நமக்கு தேவை. கடைசியாக ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்கிறது. அப்போ ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்கிறன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலைகளில் நிச்சயமாய் பரிசுத்தாவினோட ஒத்தாசை வேண்டும். அந்த அவருடைய ஒத்தாசை இல்லாவிட்டால் நம்ம ஒரு நாளும் சாட்சியாக இருக்க முடியாது. கொலைசைக்கிளின் நிருபம் 4வது அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிக்கிறேன். புறம்பே இருக்கிறதுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்துங்க. நம்ம தான் விட்னஸ், ஆண்டவருக்கு விட்னஸாக இருக்கணும். நம்முடைய வாழ்க்கை விட்னஸ். நம்ம எல்லாரும் பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. நம்ம சொல்லுகிற காரியம் நம்ம பிரசங்கிக்கலாம், போதிக்கலாம், என்ன சொல்லலாம். ஆனால் சத்தியத்தை கேட்டு நம்ம சுவிசேஷத்தை சொன்னதுக்கு பாடு நாம் எப்படி இருக்கிறோம் என்கிறதை பார்த்து கொண்டே இருக்கிற மக்கள் உண்டு. ஆஃபீஸில், வேலை ஸ்தலத்தில், குடும்பத்தில் நம்ம சொன்னோம்னா நம்ம பிள்ளைங்க நம்ம கவனிச்சிட்டே இருப்பாங்க. நம்ம கொஞ்சம் மாறி நடந்தால் நம்மளை பிடிச்சிடுவாங்க. ஆனால் நம்ம எப்படி இருக்கிறோம்? அப்போது ஒரு விட்னஸ்ஃபுல் லைஃப் இருக்குன்னு சொன்னால் அந்த விட்னஸ்ஃபுல் லைஃப் எங்கே இருக்கணும்? ஃபேமிலிக்குள்ளேயும் இருக்கணும், வேலை ஸ்தலத்தில் இருக்கணும், சபையில் இருக்கணும், போகிற இடத்துல இருக்கணும், ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இருக்கணும். அப்போது அப்படி சர்க்கிள்களில் இது எல்லாத்துலேயும் நம்ம இருந்தால் தான் ஒரு விட்னஸ்ஃபுல் லைஃபாக இருந்தால் தான் ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்க முடியும். ஆண்டவருடைய காரியத்தை சுவிசேஷத்தை நம்ம சொல்ல முடியும். அப்படி இருக்கணும்னு சொன்னால் இந்த பலவீனமான இந்த மாமிச பாண்டத்தில் நம்ம இருக்கிற பொழுது, அந்த பலவீன சரீரத்தில் இருக்கிற பொழுது பரிசுத்தாவியானுடைய பலன் நமக்கு அவசியம். அவர் தான் நமக்கு ஒத்தாசை பண்ண முடியும். மாமிச பலத்தினால் அல்ல, ஆவியானவர் அனுதினமும் நமக்கு கற்றுத்தந்திருக்கிற காரியங்களை போதித்து நினைப்பூட்டி நம்மை பலப்படுத்தாவிட்டால் இந்த காரியங்களிலே நாம் நிலைத்திருந்து ஆண்டவருக்கு சாட்சியாய் இருக்க முடியாது. ஆகவே ஆண்டவர் நமக்கு உதவி செய்யும்படியாய் நம்ம எல்லாரும் எழுந்து நின்று, ஆண்டவரே அன்பு பாராட்டுகிறதிலே, மற்றவர்களை மன்னிக்கிறதிலே, மற்றவர்களுக்கு இரக்கம் பாராட்டுகிறதிலே, ஆண்டவரே பாவத்தை, ஆண்டவரே மாமிசத்தை மேற்கொள்ளுகிறதிலே, ஆண்டவரே உமக்கு சாட்சியாக இருக்கிறதில்ல, ஆண்டவரே எங்களுக்கு ஒத்தாசை பண்ணும். பரிசுத்தாவினுடைய பலனை தாங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் நீங்கள் பலனில் நிரப்புங்கப்பா. நீங்கள் அப்படி இந்த பலத்தை தந்து நீங்கள் நிரப்புகிற பொழுது தான் ஆண்டவரே இந்த காரியங்களிலே நாங்கள் சரியாக இருக்கிற பொழுது மற்றவர்களுக்கு சாட்சியாய் நின்று அவர்களை மண்டையிலே நடத்த முடியும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நம்ம கேட்கலாம். ஆண்டவர் நமக்கு ஒத்தாசை பண்ணுவாராக. ஆண்டவர் உங்களையும் என்னையும் கொண்டு தான் ஆண்டவர் அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். எல்லாம் எழுந்து நின்று கேட்கிற பொழுது
பாஸ்டர் வந்து முன்னாடி வந்து ஜெபம். ஹalleluya. நம்மை அர்ப்பணித்தவர்களாக ஆண்டவருடைய சமூகத்தில் ஹalleluya. ஆண்டவரை கேட்ட வார்த்தைக்கு நேராக ஆண்டவரே எங்களை இந்த மாலை நேரத்தில் பலப்படுத்துங்கப்பா, எங்களை புது பலனால் நிரப்புங்க ராஜா. ஹalleluya. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஹalleluya. கேட்ட வார்த்தைக்கு நேராக நம்மை மீண்டும் ஒரு விசு கூட அர்ப்பணித்தவர்களாக ஹalleluya. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஹalleluya. எங்களுக்கு ஆண்டவரே கர்த்தர் போதித்ததை நாங்கள் நினைவு கூர்ந்து ஹalleluya அன்பிலே பலப்பட, ஓ ஹalleluya பிறரை மன்னிப்பதில் பலப்பட, ஆண்டவரே உம்முடைய உதவியை நாடி ஆண்டவரே பலப்பட, ஓ கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. இரக்கத்தை வெளிக்காட்டுகிறவர்களாக ஆண்டவரே ஹalleluya பாவத்தை மேற்கொள்ளுகிறவர்களாக, சாட்சியை காத்துக்கொள்ளுகிறவர்களாக நாங்கள் காணப்பட கர்த்தர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோமே அப்பா. இந்த இரவு நேரத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய பரிசுத்தமுள்ள கரத்துக்குள்ளாக தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ராஜா. கர்த்தருடைய கரம் எங்களை வழி நடத்துவதாக, கர்த்தருடைய பலன் எங்களை புதுப்பிப்பதாக. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ராஜா. உம்முடைய பலத்தினால ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா ஹalleluya உம்மை பிரதிபலிக்கிறவர்களாய் காணப்பட, ஓ தேவன் எங்களுக்கு அனுகிரகம் பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. ஹalleluya. ஜெப தேவைகளோடு விண்ணப்பங்களோடு வந்திருக்கும் ஒவ்வொரு உள்ளங்களை கர்த்தர் தனித்தனியாய் பேராய் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இம்மட்டும் நடத்தினவர் இனிமேலும் நடத்த நீர் போதுமானவர் என்பதை விசுவாசிக்கிறோம். ஹalleluya. ஹalleluya. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ராஜா. கர்த்தருடைய கரத்துல எங்களுக்கு கிருபை உண்டு, ஆண்டவரே இரக்கம் உண்டு என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோமே. தொடர்ந்து கர்த்தர் தாமே எங்களை வழி நடத்துங்க ராஜா. கிருபை சூழ்ந்து கொள்வதாக. மகிமை ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கரங்களை உயர்த்தி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோமாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பும் ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் பாதுகாப்பும் அரவணைப்பும் நம் அனைவரோடு கூட என்றென்றைக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தையே ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் ஒருவரை ஆசீர்வதிப்பாராக. ஒருவருக்கு ஒரு கரங்களை கொடுத்து வாழ்த்தி விசாரத்தை கடந்து செல்லுங்க. God bless you, God bless you.